இது திராவிட இயக்க நூற்றாண்டு என்பதில் நான் பல நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டே தான் சொல்லுவது உண்டு. திராவிடர் இயக்கம் என்பது அது 1912 ஒரு முறை கொண்டாடினார்கள். அப்போதான் முத மெட்ராஸ் லீக் என்று தொடங்கி திராவிடர் சங்கமாகி ஆயிற்று என்று சொன்னார்கள். அப்புறம் 1916 நீதி கட்சி தொடங்கியதையும் ஒரு முறை திராவிட இயக்க நூற்றாண்டு என்று அப்போதும் பேசப்பட்டது. நாம் இப்போது சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவாகத்தான் இப்போது நாம் கூடி நிற்கிறோம். திராவிட இயக்கத்திற்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை ரெண்டும் ஒன்று என்பதை போல ஒரு கருத்துதான் பொதுவாக எல்லோர் மனதிலும் இருக்கிறது. திராவிடர் இயக்கமாக இல்லை, அது திராவிட இயக்கம் தான் சொல்லிக் கொள்கிறார்கள். அதுக்கு ரெண்டு கருத்துல குழப்பங்கள் இருக்கிற காரணத்தால் தான் விமர்சனம் திராவிடர் இயக்கம் என்று வைக்கிற போது பெரியாரையும் சேர்த்து வைப்பவர்களாக ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஏன்னா முதன்மைப்படுத்தப்பட்ட செய்தியாக நாம் பேசியிருக்க வேண்டிய செய்திகளை குறைவாக பேசியிருப்பதால் சுயமரியாதை பெற்ற சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்பதற்கான செயல் திட்டத்தை முற்றுமுழுதாக எடுத்துக்கொள்ளாமல் அவ்வப்போது விலகி செல்கிற போக்குதான் இந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்குகிறது. சுயமரியாதை இயக்கம் என்று ஏன் தனியாக வைத்திருக்க வேண்டும்? திராவிடர் இயக்கம்னா ரெண்டு திராவிடர் இயக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று நீதி கட்சி, அதற்கு பின்னால் சுயமரியாதை இயக்கம். இரண்டுக்கும் தலைவராக பெரியார் வந்த பின்னால் அது ஒன்றாக எல்லோருக்கும் தோன்ற தொடங்கிவிட்டது. ஆனால் அதில் ஒரு பிரிவினை 49 ஏற்பட்டது. நீதி கட்சியின் பரம்பரை திராவிட முன்னேற்ற கழகமாக, சுயமரியாதை இயக்கத்தின் பரம்பரையினர் திராவிடர் கழகமாக நின்று போனார்கள். சுயமரியாதை இயக்கம் முன்வைத்த கருத்துகள் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் முழுதாக பேசினார்களா என்றால் இல்லை. தங்களுக்கு வேண்டிய அளவு அவ்வப்போது பேசிக் கொண்டார்கள். சிக்கலாக இருக்கிற நிலையில் அமைதி காத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்திலையும் நாம் பேச வேண்டியவர்களாக, அந்த தலைப்பையும் நாம் சேர்த்து யோசிக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்ப நாம் பல நேரங்களில் விவாதிக்கிற போது அந்த அரசியல் பிரிவையும் தோளில் தூக்கி கொண்டு போகிற போது நமக்கு பல சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் இழைக்கிற தவறெல்லாம் நம் தலையிலும் சேர்த்து வைக்கப்படுகிறது. அதனால இது சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் நாம் இருக்கிறோம். சுயமரியாதை இயக்கத்தின் செயல் திட்டங்கள் நாம் அறிந்ததுதான். ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை, இது ரெண்டு தான் முன்மொழிந்தார். அதோடு அவர் பொது உடைமை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருந்தார். அதற்கான தடை என்பது தன்னுடைய இயக்கத்திற்கு, அரிதாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஜாதி ஒழிப்பு இயக்கத்திற்கு அது ஊறு விளைவிக்கும் என்று அதிலிருந்து விலகி நின்றார் பெரியார். அப்ப அவர் விலகி நின்றதற்கு காரணம் பொது உடைமை தத்துவம் தவறு என்று சொன்னதல்ல. எப்பவும் ஒரு பொது உடைமை தத்துவத்தை தவறு என்று சொல்லலை. பொது உடைமை கட்சிக்காரர்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் கடுமையாக கூட சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டில் கம்யூனிசம் பரவாமல் இருக்கிறது ஒரு கட்சி இருக்குது, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் அந்த அளவுக்கு அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஆனா மார்க்சியத்தின் மீது அவர் விமர்சனம் வைக்கிறது இல்லை. அடுத்தது தனித்தமிழ்நாடு பேசினார். ஜாதி ஒழிப்புக்கு தான் தனித்தமிழ்நாடு பேசினார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கங்களை வைத்து பேச இப்போது பேசப்படுவதெல்லாம் தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை என்ற பெயரால் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பேசிய தனித்தமிழ்நாடு ஜாதி ஒழிப்புக்கு அது பயன்படும். ஜாதி ஒழித்து விட்டாலும் கூட ஒன்றுபட்ட இந்தியாவில் இருந்தால் திரும்பவும் ஜாதி வந்துவிடும் என்ற கருத்து தான் அவருக்கு இருந்தது. அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார். ஜாதி ஒழிவதற்கு தமிழ்நாடு தனியாக புரிய வேண்டும் தான். அது அவருடைய பார்வையில் அந்த சொற்களை பயன்படுத்தி தேசிய சுயநிர்ணய உரிமை என்பதை பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் பிரிவினின் போது பேசுகிறார். இந்த கோரிக்கை வைத்த போது 43 பேசுறார், 46 பேசுறார். சுயநிர்ணய உரிமை ஆக்கிரமிப்பா என்று ஒரு தலையங்கம் கூட எழுதுகிறார். ஆனா அது ஏன் உங்களால் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், அது உரிமையை பறிப்பவர்கள், பறிக்கிறீர்கள் என்று தெரிந்த பின்னாலும் உரிமையை பறிகொடுத்தவன் எத்தனை நாளைக்கு உங்களோட இருப்பான், போகத்தானே செய்வான்.
நீங்கள் எங்களோடு ஒற்றுமையாக அன்பாக என்று அடித்துக்கொண்டே இருந்தால் எவ்வளவு நாளைக்கு அன்பாக இருப்பான்? பெரியார் வேடிக்கையா சொல்வார், நீ பிரிந்து போய்விடாதே என்று சட்டம் வந்தபோது அப்படிலாம் சட்டம் வரல. தேர்தலில் நிற்பவர்கள் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போடணும். வேட்புமனு தாக்கல் செய்கிற போது நான் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன், உண்மையாக இருப்பேன். உறுதிமொழி எடுக்கிற அந்த நேரத்தில் அது ஒரு மாற்றம். 2 தான், வேட்புமனுவில் மாற்றம், பதவியேற்பின் போது ஏற்றுக்கொள்ளுகிற உறுதிமொழியில் மாற்றம். இவ்வளவுதான் சொன்னா. அதுக்கு நாம் பிரிவினை தட்ட நாம் பேர் வச்சுக்கிட்டோம். அப்படி ஒரு சட்டத்தில் அவன் கொண்டு வரல. அப்ப தேர்தல் நிற்க முடியாது என்பதால் அவங்க எல்லாம் சற்று விலகி கொண்டிருந்தார். ஆனா நமக்கான உரிமை என்று வருகிற போது மானிட உரிமை முதன்மையானது, அப்புறம் மற்ற உரிமைகள் எல்லாம். முதல்ல மனிதன். இரட்டை மேஜை மாநாட்டு வட்டமேஜை மாநாடு முடிந்து திரும்பி வந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி எழுதுகிறார் ஒரு செய்தியில. கடைசியா முடிக்கிறப்ப இந்த வரியை சொல்லுவார், நான் முதலில் மனிதன், பிறகுதான் இந்தியனோ எவனோ ஆவேன். முதல்ல நான் மனிதன். அதற்கு இருக்கிற தடையை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிற போது நீங்கள் வெவ்வேறு விட்ட கொண்டு இடையே வைக்கிறீர்கள் என்பதாக அந்த கருத்து சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை பார்ப்பன எதிர்ப்பு பேசிய போதும் கேட்டார்கள், ஏன் நீங்க பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிறீர்கள்? எப்போதும் ஆன்டி பிராமினாக இருக்கிறீர்கள். ஏன்னா நான் ப்ரோ ஹியூமனாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் மானிடத்துக்கு ஆதரவாக இருக்கேன், அதனால பார்ப்பனத்துக்கு எதிராகத்தான் இருந்தாக வேண்டும், வேற வழியே இல்லை என்று அதை அவர் சொல்லிக் கொண்டார். அப்ப சமத்துவம் என்று வருகிற போதுதான் இந்த சிக்கல்கள். அது சமத்துவம் என்பது இப்ப அரசியல் ரீதியாக தேசிய இன விடுதலை என்று வருகிற போது எடுக்கப்பட்ட ஈழ போராட்டம், அதில் நம்முடைய பங்களிப்பு, அதைத்தான் பேச வேண்டும் என்று கருதி அவர் கூட எனக்கு தனியாகவும் சொன்னார். அது பேசுறது இல்லை, ஏன்னா அதை பேசிக்கொண்டு ஆளு கேவலமா போயிட்டு இருக்கனால இதை நீங்களும் பேசுங்கன்றதுதான் அவங்களுக்கு கோரிக்கை. எல்லாரும் இதில் ஒழிச்சு இருக்கிறோம். ஏன் மற்றவர்கள் ஒருவர் மட்டும் எவ்வளவு முட்டாளாக ஈழத்தின் தலைவர் பிரபாகரன் இருக்காருன்னு இப்போதான் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அவன் சொல்றதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் 10 நிமிஷம் பார்த்தவனே அடுத்த பாரிஸ் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு இருந்தால் படை நடத்தியிருக்க முடியுமா, இயக்கம் நடத்தியிருக்க முடியுமா? வெற்றி தோல்வி 2வது. ஒரு கட்டுப்பாடான இயக்கம் நடத்தியிருக்க முடியுமா? அல்லது அவர்கள் வைத்த கட்டுப்பாடு கொண்ட மனிதனையாவது தேர்ந்தெடுப்பார்ல. தமிழ்நாட்டில் ஒருத்தன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அது வேறு. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டு எதை வைத்து தனித்துவமாக பார்க்கப்படுகிறது விடுதலை புலி இயக்கம். எதிரிகளும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவங்கெல்லாம் கட்டுப்பாடான இயக்கம், மது அருந்தா இராணுவம் ஒன்றை கண்டேன் அப்படின்னு ஒருத்தன் எழுதுனான். நம்முடைய ஹர்கரன் சிங் ஆகட்டும், தேஷ்பாண்டே ஆகட்டும், அவர்கள் நூலில் இவர்களை பற்றிய ஒழுக்க நெறிகளை பற்றி தான் சொன்னார்கள். இப்ப அதையெல்லாம் உண்மையாக இருந்திருக்கும் போது இப்படி ஒருத்தன் தேர்ந்தெடுப்பாங்களா? இந்த ஆளு பொய்யா, அவங்க சொல்லிக்கிட்டதெல்லாம் பொய்யா என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். அவர் எதை சொல்லி என்னமோ ஒருத்தன் தொழில் பண்றதுக்கு பல பொய் பேசலாம். வியாபாரி பொய் பேசுற மாதிரி இவர் அரசியல் வியாபாரி, இவர் ஏதோ பொய் பண்ணி ஒரு லேபிளை ஒட்டி சம்பாதித்து கொண்டிருக்கிறார் என்பதை விட்டு விடலாம். ஆனால் சமூக இயக்கத்தின் மீது இந்த நாட்டில் ஒரு பல காரணங்களில் தமிழர்களுடைய உயர்வுக்கு அல்லது அவருடைய இழிவிலிருந்து மீட்பதற்கு இப்பத்தனை பங்காற்றியவரை பற்றி போற போக்குல சொல்வதற்கு காரணம். அதனாலதான் இந்த சேர்க்கையெல்லாம் பேசணும் தோழர் சொல்லுகிறார்கள். நாங்கள் பேசக்கூடாது என்றல்ல, அது தேவையா என்பதால் தான். நமக்கு மனநிறைவாக இருந்தது, செஞ்சோம், முடிஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து கொண்டிருப்போம் என்பதுதான். அது ஏன்னா ஒருவேளை நாமும் ஒரு அரசியல் கட்சியாகி இருந்தால் அப்படி வந்திருப்போம். சரி, நாமும் கொஞ்சம் இதெல்லாம் பேசி கொஞ்சம் ஆள் திரட்டிட்டா தான் முடியும் என்று அந்த நோக்கம் இருக்கவில்லை. இலங்கையிலும் முதல்ல தேசிய உணர்வு என்று வருகிற போதே இலங்கையிலும் அப்படிப்பட்ட இயக்கங்கள் நம்முடைய இந்திய வம்சாவளி தமிழ் என்று சொல்லப்பட்ட மலைய தமிழிடம் இருந்திருக்கிறது. அங்கும் திராவிடர் இயக்கம் இயங்கி இருக்கிறது. முதல்ல அங்கு ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஏடுகளை படித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு அமைப்பு ரீதியாக பெரியார் ரஷ்ய பயணம் முடித்து அக்டோபர்ல இலங்கை வழியாகத்தான் இந்தியாவுக்குள் வர போற போதும் இலங்கை வழியாகத்தான் போனார், திரும்பி வர்றப்ப இலங்கை வழியாகத்தான் வருகிறார். அப்போ வந்தபோது அங்கு கொழும்புல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள்.
பழைய அங்கிருந்த சுயமரியாதை இயக்க தோழர்கள். அந்த கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். அதற்கு பின்னால் அங்கிருந்த சிங்கள தலைவர்கள் கொல்வினார் டி சில்வா போன்றவர்கள்லாம் அதற்கு பின்னாலே அதற்கு அரசியல் சட்டம் எழுதியவராக இருந்தார். சமசமாஜ கட்சியினுடைய தலைவர், இலங்கையினுடைய அரசியல் சட்டத்தை 72 எழுதியவர். அவரோடெல்லாம் ஒரு சந்திப்பு நடத்துகிறார். நம்ம தோழர்கள் ஒன்றை அறிமுகப்படுத்தி அவரிடம் விவாதிக்கிறார்கள். அது பெரிய இலங்கை பேருரை என்று எல்லாம் தொகுத்து ஒரு உரையாக வந்திருக்கிறது. ரஷ்யா 2 நிலைகளில் தான் அதை பற்றி அந்த பயணத்திற்கு முன்னாலும் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிட்டார். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கு முன்னால் இந்த கருத்துக்கு ஆதரவான கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டார். பல பேர் சொல்வதை போல சிங்காரவேலர் வந்த பின்னாலும் வெளியிடல. அது ஒவ்வொரு தலைவருக்கும் பெருமை சேர்ப்பு சொல்லுவார்கள். பெரியார் பயணத்தில் இருந்தபோதுதான் கடைசி மாநாடு விருதுநகர் மாநாடு, ஆகஸ்ட் 1931. அவரு டிசம்பரில் புறப்பட்டு போகிறார். அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நான் மாநாட்டுக்கெல்லாம் வர விரும்பல, அங்கே யானை மேலே ஏறி கொண்டு வருவது, ஆடம்பரங்கள் செய்வது எனக்கு பிடிக்காது என்பதால், என் உடல்நிலையும் சரியில்லை என்பதால் கலந்து கொள்ளவில்லைன்னு தான் எழுதுறார். சந்திப்புக்கான வாய்ப்பு அப்போது இருந்தது, ஆனால் சந்திக்கவில்லை. பெரியார் பயணத்தில் இருந்தபோது கூட்டங்களில் வந்து குடியரசுக்கு எழுத ஆரம்பிக்கிறார், பேசுறாங்க, அது நடக்குது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதுகிற போதும் அதை கவனமாக எழுதினார். அறிக்கையை நான் கொடுக்குறேன், ஆனா கொஞ்சம் யோசனத்தையோட படிங்க என்று எழுதுகிறார். இந்த தத்துவம் உருவானது ஜெர்மனியாக இருந்தாலும், அதற்கான மாநாடு நடந்தது இங்கிலாந்தாக இருந்தாலும், முதல் புரட்சி நடத்தது பிரெஞ்சு தேசமாக இருந்தாலும், வெற்றி கண்டது ரஷ்யாவாக இருக்கிறது. ஏன் தோன்றிய இடத்தில் புரட்சி முயற்சி நடத்தலாம் வாழ்க்கலன்னா, ரஷ்யாவில் அவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்களால். ஜார் மன்னன் எழுதுறார். அப்படி என்றால் கொடுமைகள் அதிகம் நடப்பது இந்தியா தானே, இங்கல்லவா முதல் புரட்சி வந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதலாம். ஆனால் அங்கெல்லாம் ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளி என்பது மட்டும்தான் இருந்தது. இங்கு ஜாதி என்ற ஒன்று கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது. ஒருவேளை அவர் வந்து இந்த முரண்பாடுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ இதுதான் முதன்மை முரண்பாடாக இருந்திருக்கு என்ற பொருளில் சொல்லியிருப்பாரோ தெரியவில்லை. ஆனால் சொல்றாரு, ஜாதி என்பது கூடுதலாகவும் முதன்மையாகவும் இங்கு இருக்கிறது. அது இருக்க வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கும் தான். ஆனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அறிக்கையை படியுங்கள். அப்படியே கம்யூனிஸ்ட் அறிக்கை நம்ம நடைமுறை. இங்கே போய் ரஷ்யாவில் 3 மாதம் பயணம் செய்து உலக நாடுகள்லாம், சோசியலிச நாடுகளை, சோசியலிச கட்சிகளை எல்லாம் சந்திக்கிறார் பயணத்தில். 11 மாதம். இன்னைக்கு விமானம் ஏறி நாளன்னைக்கு காலைல வந்தாவே சென்று வந்தவரை வென்று வந்தவரேன்னு சொல்லிட்டு விட்டுருவான். எங்கள் ஊரில் எம்எல்ஏ போயிட்டு வந்தாரு, உடனே என்னடா போய் வெற்றி அடிச்சு வந்தாரா அவர் அடிக்கிறான். இவர் 11 மாதம் உலக நாடுகள்லாம் போய் சுற்றி வருகிறார். எல்லா நாட்டிலையும் எல்லாரையும் சந்திக்கிறார். அந்த கூட்டு பண்ணையை பார்க்கிறார். இங்கே ஜெர்மனியில் போகிறார். அங்கிருந்த மாற்றங்களை, அங்கிருந்த கொள்கைகள் எல்லாம் பார்க்கிறார். நிர்வாண சங்கத்தை பற்றி அவர் எழுதுறான். அவர் நிர்வாண சங்கங்களை பார்த்தார், நிர்வாணமாக போய் பார்த்தார். இது பூர்ஷ்வாக்கள் நடத்துறான், சோசியலிஸ்ட் ஒரு நிர்வாண சங்கம் நடத்துறாங்க, அதையும் போய் பார்க்கலாம் என்று போகிறார். ஒரு நிர்வாண சங்கம் பார்க்கலாம், அவன் என்ன வித்தியாசமா பண்றான் என்று போய் பார்க்கிறார். அந்த படத்தை எடுத்து குடியரசுலையும் போட்டிருந்தார். இவன் என்னமோ புலனாய்வு பத்திரிகை நடத்திக்கிட்டுலாம் கண்டுபிடிக்கல இவனுங்க. பெரியார் எழுதுன்னு தவிர அதுக்கு மேல எதுவும் தெரியாது. தன்னிடம் இருந்த குறைகளை எல்லாவற்றையும் எப்போதும் எழுதியிருக்கிறார். அவரு தன்னை வந்து அந்த ஒரு இந்த வெளிச்சம் பின்னால அந்த சொல்லுவாங்கல்ல, வெளிவட்டமுள்ள மனிதராக எப்போதும் காட்டுது. இன்னும் சொல்ல அதிகமா போனா 31 நாகப்பட்டினத்துல தான் பேசுறாரு. என்னை மகான் என்று சொல்லிவிடாதீர்கள், என்னை அயோக்கியன் என்று சொன்னால்தான் நான் பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் உன்னிப்பாக சமுதாயம் கவனிக்கும். அப்புறம் அதை பத்தி யோசிப்பான், அவன் என் பக்கம் வந்து விடுவான். என்னை பெருமைப்படுத்தி பேசிவிட்டால் நான் சொல்றதெல்லாம் சரின்னு போயிடுவான். 10 நாள் கழிச்சு இன்னொருத்தன் வருவான், அவனையும் மகான்பான், அவன் சொல்றதை கேட்டுட்டு அவன் போயிடுவான். என்னை அயோக்கியன் என்றே சொல்லுங்கள். எந்த தலைவனாவது கேட்பானா? அயோக்கியன்லாம் என்ன பெரிய தலைவன் சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கிறான். இப்படி சொல்லிய தலைவர் அவர். அப்ப இந்த பயணத்தில் பார்த்து எல்லாம் வந்து அங்கு பேசுகிற போது 11 மாத பயணத்துக்கு பின்னால் வந்து சமசமாஜ கட்சியில்
பேசுகிற போதும் சொல்லுகிறார், ஜாதியை ஒழிக்காமல் இங்கு சோசியலிசம் வராது என்று பேசுகிறார். நம்ம தோழர்கிட்ட மட்டும் பேசல, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரவேற்பு கொடுத்த வரவேற்புல போறதுக்கு முந்தைய எழுதிட்டு போனார், வந்தப்பையும் எழுதினார். அவருக்கு அது முதன்மையாக தெரிந்த காரணத்தால் தான், எவ்வளவு கொடுமையானது என்பதை அவர் உணர்ந்த காரணத்தால் தான் அந்த முன்மொழிவை அவர் வச்சுட்டு போனார். எனவே அந்த விடுதலை போராட்டம் என்று வருகிற போதெல்லாம், அந்த போராட்டத்தில் கூட தமிழீழ போராட்டத்தின் போது முதல்ல புலிகள் எழுதிய புத்தகம் சோசியலிச தமிழீழத்தை நோக்கிதான். ஆனால் அங்க இருக்கிற ஜாதிக்காரெல்லாம் ஒத்துக்கணும்ன்ற தயக்கம் வந்திருக்க கூடும். அதுக்கப்புறம் அந்த சொல்லை சொல்லாமல் கவனமாக தெரிவித்தான் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார்கள். அப்போ தேசிய இன விடுதலை என்பதில் கூடுதல் கவனத்தை செலுத்தி சோசியலிசம் என்பதை கூட கொஞ்சம் குறைத்து ஒழித்து, எல்லாரும் சோசியலிசம் இருந்தாங்க, எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். வெளிப்படையாக சொன்ன இயக்கங்கள் சில இருக்கலாம், சொல்லாத இயக்கங்கள் இருந்திருக்கலாம். ஏறத்தாழ அதில் இருந்தவர்களை இன்னும் சொல்ல போனால் கட்சிகள் கூட, அரசியல் கட்சிகள் கூட, வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், இது சோசியலிச தமிழீழத்தை அமைப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். நாங்கள் வந்தால் சொத்துக்கு உச்சவரம்பு விதிப்போம் என்பதையும் தமிழ் தேசிய கூட்டணியாக அவங்க தொடங்குகிற போதே சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கருத்தோடு இருந்தாலும் கூட அதை அடுத்து போராட்டம், சரி அதுல இருந்து அவங்க வேற எங்கேயே போறோம் நினைக்கிறேன். தமிழீழ போராட்டத்தில் சுருக்கமான சில பகுதி மட்டும் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, அங்கும் திராவிடர் இயக்கம் எல்லாம் இருந்து சொன்ன சுயமரியாதை இயக்கம் பின்னால திராவிடர் கழகமாக அது பெயர் வைத்த போது அதுவும் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்திலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குகிறார்கள். அப்போ அவர்கள் வைத்த பெயர் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, திராவிடர் முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தன்னுடைய பகுதியின் நன்மைக்காக நாங்கள் அடுத்த அரசியல் இறங்க போகிறோம் என்று சொல்லியிருப்பதால் அவர்கள் நாட்டுக்கான பெயரை திராவிடம் என்று வைத்துக் கொண்டார்கள். நாங்கள் இன மக்களின் சுயமரியாதைக்காக இயக்கம் நடத்துவதால் இதை திராவிடர் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிறோம் என்று சொல்லி திமுகவோட உறவோடு தான் இருக்கிறார். இந்த பிரிவினையின் போது பெரியார் திருமணத்தில் வந்த அந்த ஆய்வை அவர் முதல் எடுத்துக்கிறாங்க. சில பேர் திராவிட கழகமா இருக்காங்க, கொஞ்சம் பேர் திமுக ஆகிறாங்க. ஆனாலும் அவர்களே 57 திமுக தேர்தலில் போட்டியிடும் என்று வந்தபோது அவர்கள் தமிழக திமுகவினுடைய உறவை நாங்கள் துண்டித்துக் கொள்கிறோம் என்று தீர்மானம் போடுறாங்க. அரசியல்லாம் போனா உருப்படாது, நம்ம அதை செய்ய முடியாது, நம்ம நோக்கம் என்பது சுயமரியாதை உணர்வு எடுப்பது, ஜாதி ஒழிப்பை முன்னெடுத்து செல்வது, இதுதான் நம்ம நோக்கம். ஆனா இவங்க தேர்தல் அரசியல போட்டிடுன்னு சொல்லிட்டாங்க. 57 சொன்ன உடனே அடுத்த மாதம் தங்களுடைய தலைமை குழு கூட்டி தீர்மானம் எடுத்து நாங்கள் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பை துண்டித்துக் கொண்டோம் என்று அறிவிக்கிறார்கள். அறிவித்துதான் இயக்கம் நடத்துறாங்க. அதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி பெரியார் திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசுகிறார். தமிழ்நாடு தமிழருக்கு, அப்ப திராவிட நாடு திராவிடருக்கு. அதை பற்றி திராவிட பிரிவினை நாள் என்று அறிவித்து 48 ஒவ்வொரு ஜூலை 1ஆம் தேதி நடத்துவது என்று அறிவிக்கிறார். அவங்களும் அங்க ஜூலை 1ஆம் தேதி ஈழத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலும் கிளைகள்லாம் அதை நடத்துது. திராவிடர் கழகமும் திராவிடர் முன்னேற்ற கழகமும் நடத்துகிறார். அதற்கு பின்னால் அந்த திராவிட நாட்டு பிரிவினை பற்றி பேசுவதற்கு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டத்திற்கு திமுக சார்பாக இலங்கை திராவிடர் முன்னேற்ற கழகம், அவங்க தான் உதயசூரியன் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க உதயசூரிய சின்னத்தை அவங்க தான் வச்சிருந்தாங்க. திராவிடர் முன்னேற்ற கழகம் அவர்கள் கோபி என் ராஜு என்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரை அழைக்கிறார்கள். பின்னால அப்போ திராவிடர் கழகமாக இருந்தாங்க, பின்னால திமுகவுக்கு போய் எம்எல்சி எல்லாம் இருந்தார். அவரை அழைக்கிறார்கள். அவர் திராவிட நாடு பிரிவினை ஏன் தேவை என்பதை பற்றி பேசுகிறார். இந்த நூலை எழுதினவர் தமிழர் இல்ல, கொழும்பு தமிழர் ஒருத்தர் எழுதின நூல் இது. எழுதாத வரலாறு என்று அவர் பாவட்டை தொகுத்து எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவர் எழுதுகிறார், கோபிச்செட்டிப்பாளையம் திரு GN ராஜின் உரை இலங்கை வாழ் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மட்டுமல்லாது இலங்கையை தாயமாக கொண்ட தமிழர் மத்தியிலும் தமிழ் தேசிய உணர்வினை தோற்றுவித்தது என்று சொல்கிறார்.
அதுதான் முதல்ல வருதுங்கிறார். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியாக பெரியார் ரெண்டாவது ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லுவாங்க, 38 சொல்லுவாங்க, அப்போ 65க்கு வந்துடுவாங்க. நடுவில் 1948 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்து யாரும் பேசுவதில்லை. 48 ஒரு முறை விடுதலைக்கு பின்னால் இங்கிருந்த அவினாசிலிங்கம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது அவர் ஒரு முறை இந்தி பாடத்திட்டத்துக்காக போடுறார் திருப்பி. இது பாடத்தில் 65 நடந்தது அலுவல் மொழியாக இந்தி வந்த போது போராட்டம். இது ரெண்டும் கல்வியில் கொண்டு வருகிற போது நடந்த போராட்டங்கள். 38 ஆகட்டும் 48 ஆகட்டும், கல்வி சாலைகளில் கல்வியின் பாடத்திட்டமாக இந்தியை வைத்த போது வந்த போராட்டங்கள். அப்போதுதான் போராட்டம் ஹைதராபாத்ல நிசாமுக்கு எதிரான அந்த சண்டை நடக்கிறது. பெரியார் சிக்கல் உள்ள போது நாம் போய் அந்த வெற்றியை ஈட்டிக் கொள்ளுகிற அந்த வேலை வேண்டாம், முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் போராடுறோம், திருப்பி முடிச்சுட்டு போராட்டத்தை அறிவிக்கிறார். நடக்கிறது. அப்போதுதான் தடி அடி, தலையை உடைச்சு மண்டையை உடைத்தெல்லாம் அப்போதான் கால் உடைந்தது, எலும்பி முறித்தது, கடுமையான தாக்குதல் நடக்கிறது அந்த சமயத்தில் 48. அப்போதும் அந்த சமயத்துல தான் இந்த மாநாடு அங்கு நடந்தது போய் பேசுகிறார். திராவிடர் கழக பேச்சாளராக போறாரு. அப்போது இந்தி திணிப்பினை எதிர்த்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். திராவிடர் கழகம் நடத்துது. அந்த கூட்டத்திற்கு அமிர்தலிங்கமும் வருகிறார். பின்னால் எதிர்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் வர்றார். அமிர்தலிங்கம் அந்த கூட்டம் 31/7/1948 நடக்கிறது. அந்த கூட்டத்தில் வந்தது மட்டுமல்ல, அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அந்த மாநாட்டு நடத்துகிற பொறுப்பாளராக அமிர்தலிங்கம் தான் முடிவு செய்யப்படுகிறார். அமிர்தலிங்கம் அந்த ஏற்பாட்டை செய்வார். கொழும்பில் நடக்குது அந்த மாநாடு. அந்த மாநாடு 22/8/1948 நடக்குது மாநாடு. அந்த மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டு தலைமையை ஏற்று அமிர்தலிங்கம் உரையாற்றுகிறார். நம்முடைய இந்திய தமிழர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறார்கள். ஏன் இந்தி எதிர்க்கிறோம், இந்தி மொழி வந்தால் நமக்கு என்ன தீங்கு நடக்கும் என்றெல்லாம் பேசுறாங்க. அதுதான் பின்னால் சிங்களம் மட்டும் ஆட்சி மொழி என்ற போது தமிழர்களால் பெரும் போட்டாமல் எடுத்ததற்கு அடித்தளமாயிற்று என்று எழுதுகிறார். எழுத்தாளர் குறிப்பிடுறார். அதெல்லாம் எப்படி நடந்தது அவங்ககிட்ட. அதற்கு முன்னால் அதை பற்றி பேச்சே இல்லை. தமிழரசு கட்சி தொடங்கப்பட்டது. தமிழரசு கட்சி தொடங்கப்பட்ட போது அதுக்கு தமிழ்ல தான் பேர் தமிழரசு கட்சி, ஆங்கிலத்தில் பெயர் ஃபெடரல் பார்ட்டி, கூட்டாட்சி கட்சி தான் அது பேர். தமிழ்ல தமிழரசு கட்சி என்று வைத்துக் கொண்டார்கள். அது மாப்போ ஸ்டைல் நினைக்கிறேன். அப்போ தமிழரசு கட்சின்னு வச்சுக்கிட்டு அதை ஃபெடரல் பார்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். அப்ப அந்த சமயத்தில் தனி ஈழம் என்ற கோரிக்கை இல்லை. அப்பவும் அந்த திராவிடர் கழகம் நடத்தி அதுதான் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து 2 நிகழ்ச்சி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். திரும்பவும் அதற்கு பின்னால் இன்னொரு செய்தியாக அங்கு கூட்டங்களை வட தமிழ்நாட்டில் போய், வட இலங்கையிலாம் நம்ம தமிழர் தாயகமாக கருதப்படும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போகிறார்கள். இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போகிற போது அங்கு நடந்த முதல் சிக்கலாக அதைத்தான் சொல்றாங்க. முதல் நாள் கூப்பிடுறாங்க, தமிழர்களை கூப்பிடுகிறார்கள். அவங்க ஒன்றும் அரசு அனுமதி கொடுப்பதில்லை, அரசு அனுமதி கொடுக்கறதில்லை. அதனால் அங்கிருந்து தலைவர்களே அதை பற்றி பேசுகிறார்கள். இந்த கூட்டம் நடப்பதாக திட்டமிட்டது யாழ்ப்பாணத்தில் நடப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும் மழையின் காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டு ஒரு இடத்தை எடுக்கணும். யாழ்ப்பாணத்தில் நடாத்த திட்டமிட்ட சமூக சீர்திருத்த மாநாடு அது பெரும் வெள்ளத்தின் காரணமாக கொஞ்சம் தள்ளி வைத்து பருத்தித்துறை கடற்கரையில் கூட்டத்தை நடத்துகிறார். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இளஞ்செழியன் அங்க அவர் தான் உரையாற்ற போகிறார். அப்பதான் பார்க்கிறார், புதிய செய்தியாக இருக்கிறது, மாநாட்டுக்கு நடுவில் கயிறு நீளமா கட்டியிருக்கிறாங்க. எதற்கு இந்த கயிறு என்று கேட்கிறார். இந்த கயிறு பெரிய ஜாதிகாரெல்லாம் இந்த பக்கம் இருப்பான், சின்ன ஜாதிகாரெல்லாம் இந்த பக்கம் இருப்பான்னு சொல்றாங்க. மாநாடு தொடங்குவதற்கு முன்னால் கயிறை அறுத்தெறியுங்கள் என்று சொல்கிறார். அதை அறுத்துட்டு தான் அப்புறம் கூட்டம் நடக்குது.
திடீரென்று அந்த இலங்கை உயர் ஜாதி யாழ்ப்பாண தமிழெல்லாம் அவருக்கு எதிரியாகி விடுகிறார்கள். இவன் வந்துட்டான், மக்களை கூறு போட வந்து விட்டான், மக்களை எல்லாம் ஒற்றுமையை குலைக்க வந்து விட்டான், அப்படித்தான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கான். ஜாதியை இழிவு நோக்கி அல்லது கொடுமையில் நடத்தி போராடினால ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துதாருன்னு சொல்றான். அவன் தான் பண்ணவன். அதை போல அங்கு சொல்லுகிறார்கள். அதிலிருந்து வட தமிழ்நாட்டு ஈழத்தின் வடக்கு மாகாணத்தின் பத்திரிகைகள்லாம், குறிப்பாக சுதந்திரன், இவர்களை பற்றி மிக கேவலமாக எழுத துவங்குகிறார். இவெல்லாம் பிரிவினைவாதிகள் வர்றாங்க, குழப்பமுண்டாக்குறாங்க. ஆனாலும் அது ஏராளமான கிளைக்கழகங்கள் திராவிடர் கழகத்துக்கு அப்போது ஒத்துக்கிறார்கள். அது என்னென்ன ஊர்ல என்ன, அது முதல் பருத்தித்துறை, வட்டுக்கோட்டை, பலாலி, நெல்லியடி, வேலணை, தொண்டமனாறு, உடுப்பட்டி, கரவெட்டி, கருணாய், இதெல்லாம் இடங்கள்லாம் அதற்கு முன்னாலேயே கிளைக்கழகங்கள் இருக்கிறது. திராவிடர் கழகத்தில் கிளைக்கழகங்கள் இருந்தது மட்டுமில்லை, அவர்கள் முற்றுமுழுதாக பெரியாரிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த மக்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் அந்த குழப்பத்திற்கு அப்புறம் இந்த சமூக போராட்டங்கள் இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த போராட்டத்திலிருந்து தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதை மட்டும் சுருக்கமா, ஏன்னா முதல்ல பெரியாரை தெரியாதுங்கிறது மட்டும் இல்லை, அங்கே திராவிடன் என்ற பத்திரிகை தொடங்கி நடத்தப்படுகிறது. அதில் சுயமரியாதையை பற்றி, கலப்பு திருமணங்களை பற்றிய கட்டுரைகள்லாம் அதில் வெளிவந்திருக்கிறது. அதுலேயும் சிலவற்றை நாம் பார்க்கணும். இதுதான் திராவிடன் இந்த பத்திரிகை. ஈழத்திலிருந்து சுன்னாகத்திலிருந்து வெளிவருகிறது. தலையங்கம் சுயமரியாதை என்ற தலையங்கத்தோடு வருகிறது. அது ஆடி 1. அங்கே எப்பவுமே தமிழ் மாதங்களை தான் அங்கே ஒன்று குழப்பம் வரப்போகுது எதிர்காலத்தில். பிரபாகரன் கார்த்திகை 27ஆம் தேதி பிறந்தாரும்பாங்க. நவம்பர் 27 தான் பிறந்தாரு. அவனுக்கு நவம்பருக்கு கார்த்திகைன்றான். நம்மளால தமிழாண்டை சரியான தமிழாண்டுன்னு பாண்டு எழுதுவோம் பாருங்க, பாட்டாக்க வேற நாள் இருக்கும். அதே போலத்தான் இது 1/8/1927. அதுல சுயமரியாதை என்ற தலைப்பில் எழுதப்பட்ட தலையங்கம். அதற்கப்புறம் கலப்பு திருமணம் ஏன், அதை பற்றிய செய்திகள், அதெல்லாம் வேண்டியதில்லை. அது மாற்ற செய்திகள்லாம் கொண்ட ஏடுகளும் அங்கிருந்து வந்திருக்கிறது. எதுக்கானா இவங்க பேசிட்டு இருக்கோம் சொல்றான், திராவிடனா என்னன்னே தெரியாது, இங்கதான் பேசிக்கிறானுங்க அங்கன்ட்டு. அங்க திராவிட பிரகாசிகான்னு தனி, அது வேற பத்திரிக்கை, அதுக்கு ஒன்றும் தமிழுக்கு தொடர்பாக இல்லை, அது வேறுதான். அதை பற்றி சொன்ன தலைவரெல்லாம் சொன்னதையும் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிடணும். ஏன்னா ஆரிய திராவிட பாஷா பௌதிக சங்கம் என்று ஒன்று நடக்கிறது. அப்புறம் போரும் சமாதானம்ன்றது தெரியும், என்னன்னு பாலசிங் எழுதணும். அது அவர் சொல்றாரு, தொன்மை வாய்ந்த திராவிட குடியிருப்புகள் அங்க இருக்க கண்டார்கள். முதல்ல இளவரசன் விஜயம் வர்றப்போ அங்க தொன்மை வாய்ந்த திராவிட குடியிருப்புகள் இருப்பதை கண்டார்கள். நாகர், இயக்கர் என்ற திராவிட தமிழ் ராஜ்யங்கள் நிலை பெற்றிருந்ததாக சிங்கள வரலாற்று பதிவேடுகளான தீபவம்சமும் மகாவம்சமும் எடுத்து இயம்ப. இது முதல் பக்கத்துல 1வது பக்கத்துல 1வது அத்தியாயத்துல 1வது. சரியா கேட்கலையோ? சரி சரி சரி, இதை படிக்கிறப்ப வந்துச்சு. சரி சரி, இது முதல் அத்தியாயத்தின் முதல் பக்கம். அதில் அவர் சொல்றார், இத்தீவில் பூர்வீக குடிகளான திராவிட தமிழர்களே இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது போரும் சமாதானத்துல ஆண்டன் பாலசிங்கம் எழுதும். அடுத்து இன்னொன்னு, புலிகளை பற்றி எங்க அண்ணன் தமிழை நான் எப்படி திராவிடன் கேள்வி கேட்குறாங்கல்ல, அதற்காக சொல்லணும். அவர்கள் கியூபாவில் ஒரு மாநாடு நடக்கிறது. புரட்சிகர இளைஞர்கள் எல்லாம் அதில் ஒன்று கூடி அதில் பேசுறாங்க. இங்கிருந்து பிரதிநிதிகள் போகிறார்கள். அவங்க ஒரு இதை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, டு ஆல் காம்ரேட்ஸ் அட்டெண்டிங் தி 11th வேர்ல்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கியூபா 1978 ஆங்கிலத்தில் தங்களை பற்றி நாங்கள் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். We liberation tigers of Tamil Nadu struggling for the freedom of and independence from Sri Lanka, imperialists of Sri Lanka அப்படின்லாம் சொல்லிட்டு, who are the Tamils? Bracketல Dravidians. The Tamils have ancient culture and speak Tamil language, which is one of the oldest language of India and formed from Dravidian family spoken today in Tamil Nadu of India, Tamil Eelam of Ceylon, Singapore, Malaya. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த திராவிட இனத்தின்
மக்களாக, தமிழ் பேசும் மக்களாக நாம் இதில் பங்கெடுத்திருக்கிற ஒரு விடுதலை இயக்கம் நாங்க என்று சொல்லித்தான் அதை ஆரம்பிக்கிறார். சரி, புலிகள் தான் சொன்னாங்களான்னு இல்லை. அதற்கு முந்தைய அரசியல் கட்சி நடத்தின ஒரு சேனாதி ராஜா, மாவை சேனாதி ராஜா, அண்மையில் தான் இருந்தார். அவரும் ஒரு புத்தகம் எழுதினார், தமிழ் ஈழம் மலரன்னு ஒரு புத்தகம். அது இது முதல் பக்கம் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இலங்கை தீவு, இலங்கை ஒரு தீவு, ஆனால் இலங்கை இரு நாடு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பின்னர் தான். அதற்கு முன்னர் இலங்கை முழுவதும் ஒரு திராவிடர் நாடு. வரலாற்று உண்மைகளை இது நிரூபிக்கும் என்று அவர் ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கிறது தான் இது ஒரு திராவிடர் நாடு. அதுக்கு முன்னால அப்புறம் சிங்களவர்கள் வந்தான் என்று குடியேறினார் என்று தான் அந்த தொடக்கத்தையே எழுதுறாரு. கொடுத்த வரிகளிலே அதான் சொல்றாரு. ஏன்னா திராவிடம் என்பது எல்லா பக்கமும் தான் இருந்திருக்கும். வரலாறு தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்மால் வாட்ஸ்அப்பில் வரலாறு படிக்கிறவங்க தான் அந்த சிக்கலே வருகிறது. அது மட்டுமில்ல, 1940ஆம் ஆண்டில் நவம்பர்ல இங்க டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு, அப்போ ரெண்டும் ஒரே நாடு, இவங்க ஆட்சியில் தான் இருந்தது. தமிழ் டெலிகேட்ஸ் ஃபார் த டெல்லி கான்ஃபரன்ஸ் ஆஃப் நவம்பர் 1940. அதில் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அதில் தலைப்பே என்ன போட்டிருக்கோன்னா, இந்த டிராவிடியன்ஸ் அண்ட் தி சிங்களீஸ் இன் சிலோன், இந்த ரெண்டு பேரை பற்றி தான் நாங்கள் சொல்ல வர்றோம். எங்களுக்கு விடுதலை வேண்டும். அதை எழுதுறப்ப சிலோன் அண்ட் இந்தியா வேர் அண்ட் ஆர் ஒன் அண்ட் தி சேம் கண்ட்ரி. தி தமிழ்ஸ் ஆஃப் சிலோன் பிராக்கெட்ல டிராவிடியன்ஸ் அண்ட் த சவுத் இண்டியன்ஸ் வேர் ஆல் ஆர் ஒன் அண்ட் த சேம் பீப்புள். சிலோன் ஃபார்ம் அதுதான் இந்தியாவுடைய தொடர்ச்சியாக இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாங்க. அவர்களும் தங்களை திராவிடர் என்று தான் அந்த இதில் அறிமுகப்படுத்தி கொள்கிறார்கள். நிறையா ஆதாரம் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொன்னல, அந்த திராவிடன் பத்திரிகையில் கலப்பு திருமணம் செய்வோருக்கு உதவி பகுத்தறிவு இயக்கம் மேற்கொண்டுள்ள முடிவு என்றெல்லாம் அங்கே நடந்தப்போ ஈழத்தில் எழுதப்பட்ட அந்த பத்திரிகையினுடைய கட்டுரைகள்லாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, திராவிடர் கழகம் இருந்தது, திராவிடர் முன்னேற்ற கழகம் இருந்தது, திராவிடன் ஏடு இருந்தது. அந்த மக்கள் தங்களை திராவிடர்களாக அறிமுகப்படுத்திக் கொண்ட நிலையும் இருந்தது. அது ஒன்றும் குறையானதல்ல. அது பெருசு உயர்ந்தது தாழ்ந்தது என்ற பொருளில் சொல்லல. அப்படிப்பட்ட பெயர் இருந்தது. பல நேரங்களில் பல நாடுகள் அப்படித்தான் அழைக்கப்படும். அங்க வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி எழுதியிருக்க கூடும். எல்லா நாட்டுக்கும் அவன் ஒரு பேர் வச்சிருப்பான். ஜெர்மனி என்று நாம் பேர் வைத்திருக்கிறோம். எந்த ஜெர்மானியும் தங்களை ஜெர்மனிக்காரனை ஒத்துத்து கொள்ள மாட்டாங்க. நாங்கள் டச்லாண்டுக்காரன். அவனுடைய எல்லா பதிவுகளிலும் டச்லாண்டு இருக்குமே தவிர ஜெர்மன் என்று எங்கும் இருக்காது. ஜப்பான் என்று நாம் சொல்லுவோம், அவன் நிப்பான் என்று தான் அவன் நாட்டுக்கு பெயர் வைத்திருக்கிறான். இப்போ நிப்பான் சில்லு கூட ஒரு ஜப்பான் வச்சுக்கிட்டு தான். அவன் நிப்பான் தான் அவனுடைய பெயர். நம்ம பெயர் நாம சொல்லிக்கொள்வது ஜப்பான். சீனாவுக்கு ஜோங்குவா என்ற பெயர் தான் இருக்கிறது. நம்ம தான் சீனான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவன் பெயர் மாறி இருக்கும், மாற்றிக்கொண்டான். இப்படி பலவற்றை இருக்கலாம். எக்ஸோனிம் இன்டோனியம்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் தங்களை சொல்லிக் கொள்வது ஒன்று, வெளி மக்கள் சொல்லிக் கொள்வது ஒன்று. எண்டோனிம் எக்ஸோனிம் என்ற சொற்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதனால ஒருவேளை வரலாற்று ஆசிரியர் அப்படி எழுத போய் ஆகியிருக்கலாம். அம்பேத்கர் அவர்கள் சொல்வதை போல நாகர் மக்கள் அங்கிருந்தார்கள், இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த ஆரியர் வருகைக்கு முன் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழியாக தமிழ் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கலப்பு ஏற்பட்டு அங்கிருந்த நாகர்கள் தங்களை நாகர்களாக தங்கள் நாக இனத்தை சொல்லிக் கொண்டார்கள். கீழே இங்கே வாழ்ந்தவர்கள் மொழியை தங்கள் அடையாளமாக வைத்துக்கொண்டு தங்களை தமிழர் என்று சொல்லிக் கொண்டார்கள். அது தமிழ் திறமணம்னு அவரும் எழுதுறாரு, பாவாணர் மாதிரி தான் அவரும் எழுதுறாரு. அது பின்னால் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே திராவிடர்கள் என்று தென்னிந்தியாவில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இனத்தை முதன்மைப்படுத்தி நாகர்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் மொழியை முதன்மைப்படுத்தி திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவர் எழுதுறாரு. இப்படி காரணங்கள் இருக்கலாம். இதுக்கு நம்ம பெரிய இதுக்கெல்லாம் இல்லை. இந்த வந்தபோது செய்ததெல்லாம் நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா யார் தமிழர்னு இப்போ சிக்கல் வந்ததுனால தான் பற்றி பேச வேண்டியிருக்கு. தமிழர் யார்? இவங்களுக்கு இப்போ தமிழ் அறிஞர்கள் கொஞ்சம் பேர் தான் ஒத்துக்கிறாங்க, மறைமுறையில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெருஞ்சத்தனார் தெலுங்கரா போயிட்டார் திடீர்னு. இப்போதான் ஒரு மாதத்துக்கு முந்தைய தெலுங்கர் ஆகிட்டார். அவர் செத்து போய் ஒரு நாள் கழிச்சு தெலுங்கர் ஆகிட்டார். பாவாணர் ஒன்று ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ பாவாணர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான். பாவாணர் யாரெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லுகிறார். அவர் அப்படி கூட சொல்லல, அவர் இன்னுமே வேற மாதிரி சொல்றாரு. தமிழர் என்போரெல்லாம் தமிழராக
அப்படி சொல்லிட்டா அவன்லாம் தமிழன் கிடையாது. அதில் யார் யார் இல்லை, அது தமிழர் என்று இல்லாத பேரும் நல்ல தமிழுக்கு தொண்டு செய்துள்ளாரே தேரும் என்று சொல்லிவிட்டு, பாவேந்தன் வீரமா முனிவன், தமிழ் பன்னூர் மொழிபெயர்ப்பாளன் போப்பு இனியன், தாவியாராய் கால்டு வேலும் நாமே தலைமேற்கொள்ளும் தமிழாளர் எக்காலும். இவங்கெல்லாம் தமிழன் தான். ஆனால் யார் இல்லை, கொண்டான் புத்த மித்திரன் தான், தமிழ் கொத்திய தேசிகன் சாமிநாதன் கான், தண்டா வையாவுரி என்பான், இவர்கள் தவறி கனாவிலும் தமிழராகார். தவறி கூட தமிழன் சொல்றாரு. சாமிநாத தேசிகன் ஐந்தெழுத்தால் ஒரு பாடை உண்டோன்னு எழுதணும் வந்தால், இவர் வையாவுரி பற்றி ஐயாரி பிள்ளை தெரியும். இவங்கெல்லாம் கனாவில் கூட தமிழன்னு சொல்லிடாதீங்க. அவங்க நம்ம ஆள் கணக்கு ரத்த பரிசோதனையில் அவங்களாம் தமிழர்கள் தான். ஆனால் இவர் பாவனை சொல்றாடே, அவன்லாம் தமிழல்லடா, அவன்லாம் தமிழுக்கு துரோகிகள், அவனை தமிழனே சொல்லிடாதீங்க, கனாவில் கூட நினைச்சிடாதீங்க. இது அவருடையது. இல்லை, பெரியார் அப்படித்தான் பிரித்தார் மக்களை. பெரியார் எப்பவும் பிரிக்கல. அவர் மிக அழகாக சொல்லுவார், நான் இரத்த பரிசோதனை செய்து ஆரியர் திராவிடர் என்று பிரிக்கவில்லை. அவர்கள்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு இயக்கம் வரும், ரத்த பரிசோதனை அவருக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, நான் இரத்த பரிசோதனை செய்து ஆரியர் திராவிடர் என்று பிரிக்கவில்லை. இங்குள்ள ஆரியர்கள், இங்குள்ள பார்ப்பனர்கள் மத்திய ஆசியாவில் வந்த ஆரியர்களின் நேரடி வாரிசுகள் என்றும் நான் சொல்ல வரவில்லை. அவன் ஆரியனுக்கும் திராவிட தாய்க்கும் பிறந்தவர்கள் தான் அவங்களும். அப்படி ஆரிய தாய்க்கும் திராவிட வெள்ளைக்கார தகப்பனுக்கும் ஆரிய திராவிட பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் பிளட்டி தமிழ்ஸுங்கிறான். நம்மள அவன் பிறந்த தினமும் நம்ம தாய்க்கு தான் பிறந்திருக்கிறான். அப்போ வேறையா இருக்கான். இப்படியெல்லாம் கூட விட்டுருங்க. நான் ஆச்சார அனுஷ்டானங்களை பார்த்து, பழக்க வழக்கங்களை பார்த்து பிரிக்கிறேன். நமக்கு எதிரான பண்பாடு கொண்டவர்களாக, பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நான் நாஜிகளை போல் மக்களை பிரிக்க வந்தவன் இல்லை, மக்களை இணைக்க வந்தவன். பாப்பானை கூட சேர்த்துக்குவேன். சில நிபந்தனைகள் வைக்கிறார். பாப்பானு கண்டா முதல்ல அதுக்கு முந்தைய வள்ளலார் வச்சார். இப்போ ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவங்க தாத்தா அப்பா போய் வள்ளலாட்ட போறான். அவன் பேர் எனக்கு தீப என்னமோ ஆச்சாரியன் போறான். நான் உங்க சமயம் மெய்ஞா சங்கத்தில் சேர்ந்து கொள்கிறேன், உனக்கு எது குடிமி என்கிறார். வெட்டி விடுகிறேன், பூணுலதற்கு அறுத்து விடுகிறேன், நெற்றி குறியதற்கு எடுத்து விடுகிறேன், அப்போ நீ எங்கூட இருக்கலாம், சன்மார்க்க சங்கத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அதே தான் பெரியாருன்னு சொல்றாரு. பாப்பான்னா பார்ப்பனியத்தை விட்டு விட்டால் அவன் எனக்கு என்ன, அவனை பற்றி நான் என்ன மக்களை சேர்க்க வந்திருக்கேன்னா பிரிக்க வந்திருக்கேன், வரட்டும் அவன். ஆனா அதை விட மாட்டேங்கிறான் அவன் என்பதுதான் அவருடைய பிரிவினைக்கு காரணமே தவிர மக்களை பிரித்து வைக்க வேண்டும் என்ற எல்லாம் இல்லை என்பதை அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட இயக்கம். ஏன்னா தமிழர்களை பற்றி சொல்லலாம். அப்புறம் அதே பாவனர் யாரு, நமக்கு தமிழர்களுக்குன்னு 3 பேர் தான் தோன்றி இருக்காங்க நம்மளை காப்பாற்றுறது என்று ஒரு பாடல். தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வரலாறு மொழிவது கேண்மேன், பிராமணியம் என்னும் பெருங்கேடு நஞ்சு நாவலம் முழுதும் நலங்கிட பரவி பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் நைந்தமை தடுக்க. அது திராவிட மக்களை கெடுக்க வந்துச்சு பிராமணியம். அதை தடுப்பதற்கு வந்தவங்க 3 பேர். நன்மருத்துவராய் வள்ளுவர், மறைமலை, வன்மர பெரியார், தெல்லிய மூவர் தென்னகத் தோன்றினர். 3 பேர் தான் நமக்கு வந்தாங்க எவனுடைய ஒன்று காப்பாற்றுறதுக்கு. முதல்ல நாற்பொருள் விளக்கும் நடுநிலை அறநூல் நானிலம் பொதுவாய் நல்கினார் தேவர், வள்ளுவரை சொல்லுகிறார். அயற்சொல் கலைந்த அருந்தமிழ் நூல்களால் இவர் செஞ்சாரு. அடிமையும் மதமும் அலைந்தமை கண்டே விடுதலை பெற வழி வேறில்லை என்றே கடவுள் இளையனும் காரம் எழுத்தின் வடிவை ஒழித்தல் பெரியார்க்கில்லை, குறுகிய நோக்கில் கொள்கை பெரியார் பிறழ்ந்து பண்டம் விட்டு படிவம் பெற்று. உள்ள இருக்கு சரக்கு என்னன்னு பார்க்க மாட்டான். அது என்ன கூஜா என்ன வடிவத்தில் இருக்குது, கப் என்ன வடிவத்தில் இருக்குது. பண்டத்தை பற்றி கவலைப்படாமல் படிவத்தை பற்றி தான் அவன் கவலைப்படுறானுங்க. பெரியார் பெயரை கெடுப்பார் பெரியார் தம்மால் தீதுவர்கள் அவருக்கே. அவங்களுக்கு தெரியாது, நீ பெரியார் திட்டி நீ தாண்டா நாசமா போற என்று அதே பாப்பான தான் எழுதுறாரு. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அவங்க யார் யாரெல்லாம் துணை கூட்டு வர்றாங்க. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள சொல்றேன் நான். அரசியல் அறிவெளிகள் சொன்னால் பரவாயில்ல, அரசியல் தெரிந்தவர்கள் தெளிந்தவர்கள் கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ அண்ணாவனுடைய அம்மாவையெல்லாம் பாவம் எழுப்பி செத்து போனவங்களை கூட்டு வந்து கூட நம்ம ஐயா மணியரசன் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு.
எவ்வளவு கேவலமானது பாருங்க. இவன் முட்டாளு, ஒன்றும் தெரியாது. எனக்கு ரொம்ப கோபமெல்லாம் அவர் மேலதான். முட்டாளை மன்னித்து விடலாம், அயோக்கியர்களை மன்னிக்க முடியாது. தெரிந்தும் பேசுபவர்களை நாம் விட்டு விட முடியாது. முட்டாள் அவன் சொல்லுவான், இன்னைக்கு இன்னொருத்தன் 5 காசு போட்டான்னா அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவான், குரங்கு மாதிரி காசு கண்டா ஒரு இது போட்டு போவான். ஆனா இவர்கள்லாம் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள்? நவம்பர் 1ஆம் தேதி 56க்கு வந்தவங்க பின்னால வந்தவன்லாம் அதுக்கு முந்தி போனா தமிழன் தான். அண்ணாதுரை அவங்க அம்மா அதுக்கப்புறமா பிறந்தவங்க. அவங்க அம்மா ஜாதி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு இப்போ. இப்படிப்பட்டவர்கள் வந்தப்பதான் இதை நாம் பேச வேண்டியிருக்கிறது. இவர்களுக்காகத்தான் இதை ஒரு தடவை பேசணுமா, திராவிட இயக்கம் என்ன செய்தது, ஈழத்துக்கு என்ன செய்தது என்று பேச வேண்டுமா என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா நமக்குள்ள விருப்பம், நம்ம அடிக்கடி நான் அப்துல் காதர் கவிதையை சொல்லுவேன். மகப்பேறு வாய்க்க பெறாத பெண் ஒருத்தி மகப்பேறுக்காக அறுவை சிகிச்சை சந்திக்கிற பெண்ணுக்கு குருதி கொடை கொடுக்கிறார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அவளுக்கு. தன்னுடைய குருதி தாய்ப்பாலாக மாறுகிறது என்று மகிழ்ந்ததை போல் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதுதான். வேற என்ன செய்வது என்பது. அவ்வளவுதான். எங்களுக்கான பிள்ளை பார்க்க முடியல, தமிழ்நாடு காண முடியலங்கிறவங்க கூட பரவாயில்ல, பக்கத்து நாட்டில் பண்ற அறுவை சிகிச்சைக்கு நாம கொஞ்சம் ரத்தம் கொடுத்து அது தாய்ப்பாலா மாறுதுன்னு மகிழ்ச்சி அடையலாமே என்ற மகிழ்ச்சி தான் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆதரவு தான் நமக்கு. அது வந்தபோது அவர்கள் தேடி வந்தது யாரைங்கிறதான் சிக்கல். தேடி வந்து யாரை பார்த்தார்கள் அப்படிங்கிறது. அப்போ திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் பார்த்தார்கள். அவங்க கட்சி கூட இருக்கட்டும், அரசியல் திராவிடமா இருக்கலாம், திராவிடர்களா இருக்கலாம், வந்து பார்த்தார்கள். வந்து பார்த்தபோது அதற்கான உதவிகளை செய்தோம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஒவ்வொன்றும் மட்டும். விடுதலை புலிகள் மட்டும் இல்லை, எல்லா அமைப்புக்கும். கெலோவுக்குன்னா வீரபாண்டியாருக்கும், அவர் திமுக தான். பிளாட்டுக்குன்னா அழகப்பன், அவர் வேணா திராவிட கழகத்தின் ஒன்றிய செயலாளர், அவங்க மகன் தான் அழகு திருநாவுக்கரசு, அதிமுகவில் அமைச்சர். அவர்கள் பிளாட்டுக்கு செஞ்சாங்க. இப்படி எல்லாமே இபிஆர்எல்எஃப்க்கு குழந்தை RPS ஸ்டாலின், அவரே யாரு, திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர். வேற யார், இங்க நம்ம மதுரை சத்திரப்பட்டி அண்ணா இளங்கோ கூட வந்திருக்கிறார், திவாகர் இருக்காரு, அவங்க அப்பா. எல்லாரும் சேர்ந்து தானே பண்ண. திமுக செயலாளரும் அதிமுக தலைவரும் சேர்ந்து பயிற்சி முகாம் கொடுப்பது எல்லாம் யார் ஏன் செய்யறாங்க? அவங்க ஏன் அவர்களை நாடி வந்தார்கள்? இது யாராவது கிளைம் பண்ணிருக்காங்களா எப்போவாது? நாங்கள் தான் செய்தோம். எத்தனை வழக்குகளை சந்தித்தவர்களாக எல்லாம் உற்பத்தி. அது சட்டவிரோதம்லாம் பார்க்கல. பெரியார் தான் பல நேரம் சொல்லுவார், நான் சட்டவிரோதம் என்று இதை பார்க்கவில்லை, என் செயல்கள் நியாய விரோதமாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சட்டவிரோதமாக இருந்துட்டு போது சட்டத்தெல்லாம் பார்த்துட்டு எத்தனையும் செய்து கொண்டிருக்க முடியும். அதனாலதான் பலவற்றை அவர் சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் பேசியிருக்கார், நீதிமன்றங்களில் பேசியிருக்கிறார். நீதிமன்றம் மாதிரி எல்லாம் அவர் அப்ஸ்காண்ட் ஆனதே கிடையாது பெரியார். நீதிமன்றத்துக்கு போய் எதிர் வழக்காடவில்லை என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை தர்றேன். வழக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காரு. மலையப்பன் வழக்கு என்ற வழக்கு அவர் கண்ணில் கூட அது வரைக்கும் பார்த்திராத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பற்றி கேவலமாக சொல்லிவிட்டது நீதிமன்றம். சொற்களா, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு செயல்படுத்துகிற அதிகாரமுள்ள பதவிகள் நியமிக்கக்கூடாது ஒரு IAS ஆபீசரை. ஏன்னா அவன் நான் பிராமின். யாரா அந்த வழக்கு யாருக்கு எதிராக, விவசாயிக்கு எதிராக, பண்ணையாருக்கு எதிரான வழக்கு முடிவு செய்கிறார் மாவட்ட ஆட்சியர். நங்காவரம் பண்ண ஐயருக்கு எதிராக இவன் சொல்லிவிட்டான், அவ்வளவுதான் அவருக்குள்ள கோபம். அது வழக்கு போகுது, இந்த ஆர்டர் செல்லாது, செல்லும்னு சொல்லு, செல்லாதுன்னு சொல்லு, அதையோ சொல்லிட்டான், ரத்து பண்றான். ஏன்னா அதற்கு அடுத்த நாள், அவர் ஆணையிட்டதற்கு அடுத்த நாள் நில உச்சவரம்பு சட்டம் அது போகுது, அங்கதான் இவனை காலி பண்ணக்கூடாதுன்னு போடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் சட்டவரத்துமதியே போட்டாரு இவரு. அதுக்கு அடுத்த நாள் போட்டு சட்டவிரோதம் இருக்காது. சரி, அதற்கு எழுதுறான், இந்த மாதிரி பதவிக்கே அவங்க எல்லாம் வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அத்தாரிட்டேரியன் மனநிலை உள்ளவர்கள், அந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள இவரெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பெரியார் கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்றாரு, ஒன்று மாவட்ட ஆட்சியர் பார்ப்பனாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்குமா தீர்ப்பில், அல்லது தீர்ப்பளிக்கிற நீதிபதிகள் பார்ப்பனர் அல்லாதா இருந்தால் இப்படிப்பட்ட சொற்கள் இருக்குமா, இதுதான் கேட்டு
அந்த செய்தி வந்த இந்து பத்திரிகையை எரிக்கிறார். அவ்வளவுதான். அன்றைக்கு ஒரு திருமணம், மேடையில் வரவேற்பு, ஏபி ஜனார்தனன் திருமணம், அவருக்கு வரவேற்பு மேடையில் எழுதுறாரு, கூட எம்எல்ஏக்கிறது எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தான் எரிக்கிறாங்க. இந்து பத்திரிகை எரிக்கிறார்கள், வழக்காக. நீதிமன்றத்தில் அவர் சொல்லுகிறார், வேற ஒன்றும் இல்லை, நான் இந்த நாட்டில் உள்ள சாதாரண எளிய மக்களை பார்ப்பனர் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் மக்களால் ஆதிக்கத்திற்கு அடங்கி அவர்களை இன்னும் அறிவெளியா வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதற்கு எதிரான போராட்டம் நடத்துபவன். நீங்கள் நீதிபதிகளாக உட்கார்ந்து நீங்கள் இருவரும் பார்ப்பனர்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. எனக்காக கலெக்டருக்காக வாதாடுறவனும் பார்ப்பான், அரசு வழக்கறிஞரும் பார்ப்பான், வேற என்ன அதில் நீதி கிடைக்க போகிறது என்பதால் என்னுடைய கருத்தை மட்டும் சொல்றேன்ட்டு வரிசையா சொல்றாரு. அஞ்சனா எட்டனாவுக்கு அலைஞ்சவன் ஐயர்லாம் இன்னும் சப் கலெக்டராகவே இருக்கிறாரு. பல புகார் வந்து நீங்கள் எல்லாம் விட்டுட்டீங்க. அவனெல்லாம் ஜட்கா வண்டிக்காரங்கெல்லாம் காசு வாங்கினான், சப் கலெக்டர்லாம் இருக்கிறான், ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறான், இவனையெல்லாம் விட்டீர்கள் அப்படின்னு வரிசையாக பாப்பாம் பண்ண ஊடெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அதெல்லாம் பேசாத நீதிமன்றம் இவரை மட்டும் ஏன் பேசிச்சுன்னு எனக்கு கோபமாக இருந்தது. எனவே சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற தண்டனையே கொடுங்க என்று சொல்லிவிட்டு தான் அப்புறம் வாங்குறாரு. பார்ப்பனர் வாழும் நாடு கடும் புலிகள் வாழும் காடு என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் நாங்கள் புலி வேட்டைக்கு கிளம்பி விட்டோம். அப்போது சில பேர் புலி கடிபட்டு சாக வேண்டி இருக்கும், ஆனாலும் நாங்கள் வேட்டையை தொடரத்தான் போகிறோம், எனவே தண்டனை கொடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஒரு நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் உட்கார்ந்திருக்க அமர்வில் இதை சொல்லுகிறார் பெரியார். அப்போ அப்படிப்பட்டவர் போய் எதுக்கு அஞ்சிக்கிட்டு ஓடுறாரு? அப்போ நியாயத்துக்கு விரோதமாக செய்யாதீர்கள், சட்டத்துக்கு விரோதமாக விட கவலை இல்லை. அப்படித்தான் நான் அப்போது செய்ததுக்கு வந்தது. ஏன்னா அப்போ திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு எம்ஜிஆர் அரசு அளிப்பதில்லை, 2 காவலர் வருவான், 3 காவலர் வருவான் என்பதால் வைகோ பிறந்தாரு, அவர் நமக்கான தொண்டர்படையை நாமே அமைத்துக் கொள்வோம் என்று அவர் எல்லா மாவட்டத்திலையும் அமைக்கிறாங்க. எல்லாத்தையும் கைது பண்ணாங்க. சீருடை அணிந்தோ அந்த அணிவகுப்பு நடத்தினாலும் தண்டனை இல்லை, வெறும் அணிவகுப்பு நடத்தினா கூட அனுமதி இல்லாமல் நடத்தினா தண்டனை, சட்டவிரோதம்னு போடுறாரு. இவங்க சும்மா மார்ச் பாஸ்ட் நடத்தி மாநாட்டில் போக போகிறாங்க, போருக்கா போக போகிறாங்க, அதை எல்லாமே கைது பண்ணி உள்ள போட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் நான் பயிற்சி முகாமெல்லாம் அமைத்து கொடுத்தோம். அது சட்டவிரோதம், சும்மா நடந்தா வேங்குறான், இவன் ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 8-9 மாதம் ஆச்சு அதை தாண்டி. அதெல்லாம் அவங்க தெரிய வர்றதுக்கு 8-9 மாதம் கழிச்சு தான் காவல்துறைக்கு இங்கே நடக்குதுன்னே தெரியும். காவல்துறையில் நாங்கள் வச்சிருக்கே வரணும், காவல்துறை முட்டாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அப்போதான் தெரியும் அவங்களுக்கு. இப்போ அப்படிதான் நடத்தி கொண்டிருந்தது. அதில் வந்து விரிவாகலாம் நான் சொல்லிட்டு இருக்கலை. ஆதரவு என்பது 2. அப்போ ஒன்று. இன்னொன்று, இந்திய படைக்கு எதிரான போர் நடந்த போது அவர்களுக்கு செய்த உதவி, அந்த நேரத்தில் செய்த உதவி. அப்போ வீட்டில் வைத்திருந்தவன், மருத்துவம் இங்கே வந்தவன மருத்துவம் செய்தவர்கள், மருத்துவமனையில் வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இருந்தாங்க. அப்போ வந்து ஏன் மற்றவங்களாம் காணோம்? ஒருவேளை அடுத்து எனக்கெல்லாம் கூட தான், நம்மளை வந்து வாரிசு எழுதி வைக்காம பிரபாகரன் ஒருத்தர் கொடுத்துட்டாரு, இப்படி கூட நினைச்சுக்கலாம். இல்லை, அவர் ஏன்னா இப்போ நெய்தல் படைக்கு வர இது கொடுத்துட்டு இருக்காரு. பிரபாகரனுக்கு போர் நுணுக்கங்கள் தெரியாத காரணத்தால், இவருக்கு நெருங்கிய காரணத்தால தான் கடலூர்ல நெய்தல் படைன்னு இங்கே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. நேராக கப்பலில் போய் அப்போ சொன்னார், ராஜபக்ஷ கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு தனி இளம் அறிவின்னு சொல்லுவார், அறிவிச்சிடுவார் அவர். அவ்வளோதான். இது என்ன பெரிய கஷ்டம், ஈழம் விடுதலை வாங்குறதுக்கு ரொம்ப சுலபம். இந்த வழியெல்லாம் அந்த பிரபாகரனுக்கு தெரியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிதான் நாம் பார்க்கணும். எனவே தோழர்களே, நாம் வந்து அது ஒரு செய்தியாக பேச வேண்டியது இல்லை என்பது என்னுடைய. அதில் என்னெல்லாம் போகிறாங்க, ஆயுதங்கள் வாங்கி கொடுக்குறாங்க, கொண்டு வரோம், பிடிக்கிறான், ஆயுதத்தை உற்பத்தி என்ன செஞ்சாங்க, ஆயுதம் கூடுகள் எல்லாம் செய்யப்பட்டதெல்லாம் கோவையில், இணைச்சதெல்லாம் குளத்தூரில். அந்த பக்கம் ஆரிச்சாமி எல்லாம் அவங்க 3.5 மாதம் கொடுத்தாங்க, 3.5 ஆண்டுகள் தடா சிறையில் இருந்தார். வெளியே வந்தார். வந்தது ஜனவரி மாதம் வந்தார். செப்டம்பரில் நானும் தடாவில் இருந்து அந்த ஜனவரி மாதம் தான் விடுதலை ஆகிறேன். வண்டியோட புலிகளை பிடிச்சாங்க, வழக்கு போட்டாங்க. சுரங்க வட்டி தப்பி போகிறான். அவங்க நேரம் எங்கள் வீட்டுக்கு தான் வரணுமா? அடுத்தது கோவை ஆரிச்சாமி வீட்டுக்கு போயிட்டாங்க 2 பேரையும். ஆரிச்சாமி கூட போய் அவர் சிக்கிக்கல,
அவர் கொண்டு ஒரு இடத்துல வச்சிருந்தார் மதிமுக வீட்டில். அவரை போய் காவல்துறை அவங்க இஸ்லாமியர்கள் என்று தேடி கொண்டிருக்க காலம் அப்போ குண்டு வெடிப்புல. அவன் யாரோ உணவு வாங்கிட்டு போகிறான், பொட்டலம் போது வருது, இங்கே ஏதோ ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் போலீஸ் சொல்கிறான். வந்து பார்த்தா விடுதலை புலியாக இருக்கிறான். நீ எங்கடா அங்கே போன? நாம் ஒட்டஞ்சத்தில் இருக்க திமுக தலைவர் வீட்டில் விட்டுருந்தோம். அவன் அங்கே ஒருத்தன் நான் போய் ஆரிசாமி என்ன தடவை பார்த்துட்டு வரேன்னு போகிறவன் தான் ஆரிசாமி உள்ள தள்ளிட்டான். அவரை போகிறாங்க, பார்க்குறாங்க, பிடிச்ச உடனே மதிமுக காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆரிசாமி வேகமாக அங்கேருந்து வர்றாரு. ஐயா அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் என் சொந்தக்கார பையன் கொலை வழக்கில் வந்திருக்கான்னு சொல்லி அங்கே விட்டுருந்தேன், அதனால் அவரை விட்டுட்டு என் மேலே வழக்கு போட்டுக்கங்கிறாரு. வெளியே வந்து 6 மாதம் 8 மாதம் கழித்து நாங்கள் 2 பேரும் திருப்பி உள்ளே போனோம். திருப்பியும் ஓராண்டு இருந்தோம், பிணை கூட கொடுக்கல. அந்த நேரத்தில் செய்ததும் சிக்கலான வேலைகள் தான். அந்த நேரத்தில் சொன்னதும் சிக்கலான வேலை. ஏன்னா இந்திய அமைதிப்படை எங்கே இருக்குது, அப்புறம் தேச துரோகம்னு சும்மாவே சொல்கிறான் கூட்டத்தில் பேசினா கூட. எனவே அது தேச துரோகமாக கருதப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் கைதானாங்க, நாங்களும் கைதாகி இருக்கிறோம். ஆனால் ராஜீவ் கொலைக்கு பின்னாலும் நடந்தது. 87 இருந்து அமைதிப்படை திரும்புகிற வரைக்கும் இங்கு வந்து அரசியல் பிரிவு பணியாற்றி கொண்டு தான் இருந்தது. பேபி சுப்ரமணியம் இங்கே தான் இருந்தார். 90ஆம் ஆண்டு நடந்த தஞ்சை திராவிடர் கழக மாநாட்டில் வந்து எல்லார்ட்டையும் விடைபெற்று கொண்டு புகைப்படமாக எடுத்துகிட்டு அன்றைக்கி தான் போகிறார். கடற்கரைக்கு போய் அனுப்பி வைக்கிறார். பாரதிதாசன் நூற்றாண்டு விழா. அப்போ அவர் சொல்கிறாரு, 100 பெரியார் படம், 100 பாரதிதாசன் படம். ஆனால் பாரதிதாசன் படம் 100 கிடைச்சிது, பெரியார் படம் 50 தான் கிடைச்சிது. இது எங்கள் பாசறையில் வைப்பதற்கு இந்த படங்கள் வேணும்னு தான் எடுத்துகிட்டு போனார். புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவர். முதல் நாள் போயிட்டு திரும்பி வந்து பேராசிரியர் நெடுஞ்செழி வீட்டில் இருக்காங்க. அடுத்த நாள் போய் திருப்பியும் விடுதலை ராஜேந்திரன் சரஸ்வதி அம்மாவும் படகைத்திட்டு தான் திரும்பி வந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தான் 7 வருஷமாக அவர் இருந்தார். எனவே அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அது வந்து ஒரு நமக்கு மனநிறைவுக்கு செய்து கொண்டது, அவ்வளோதான். நம்ம நாட்டு விடுதலைக்கெல்லாம் செய்யல. அதை அங்கே செய்த நம்முடைய மனநிறைவு சரி என்று பட்டதற்கு ஆதரவாக நிற்கிறோம், அவ்வளோதான். அந்த உணர்வோடு தான் செய்தால் அதுக்கு வந்த இடர்களை சந்தித்து கொண்டோம். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இடர்பாடுகளும் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அதனால் அதுக்கு ஒரு தனி தலைப்பு வேணுமா அப்படின்றது எனக்கு ஒரு. எனவே இப்போ நான் வேறு செய்திகளைத்தான் நாம் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ திராவிடம் என்பதை பற்றி சொல்லுவதை பற்றி தான் பல பேருக்கு பல குழப்பங்களின் இருக்கு தான் செய்யுது. திராவிடம் ஏன் சொன்னார், அதை மட்டும்தான் கொஞ்சம் விரிவாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்ல பெரியார் அவர் வந்து காங்கிரஸ்காரா இருந்த போது நடந்த போராட்டங்களை தெரியும். வைக்கம் போராட்டம் ஒன்று, சேரன்மாதேவி குருகுல போராட்டம் ஒன்று. சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை சமபந்தி கொடுக்கல, அவ்வளவுதான். அதற்கான போராட்டம் அது. 2 பேரும் உட்கார்ந்து சோறு போடல, அதற்கான போராட்டம். அதற்கு அப்போது காங்கிரஸ் தலைவராக 24 வைக்கம் போராட்டத்தின் போது பெரியார் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். 25 இவர் நம்முடைய வரதராஜன் நாயுடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பெரியார். அப்போது தலைவர் அறிக்கை விடுறாரு, சேரன்மாதேவி குருகுலத்தில் மக்களை பிரித்து வைத்து உணவு கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அந்நிலை மாறுகிற வரை யாரும் சேரன்மாதேவி குருகுலத்தில் நன்கொடை அனுப்ப வேண்டாம். அதை நடத்துறது காங்கிரஸ் கட்சி, தேசிய குருகுலம். ஆனால் வேண்டாம்னு அனுப்புறாரு, அவர் அறிக்கை விடுறாரு. அப்போ பத்திரிகை, நம்மகிட்ட பத்திரிகை இல்லை, குமரன், லட்சுமி போன்ற ஏடுகள், சுதேசமித்திரம் போன்ற ஏடுகள்லாம் வருது. அதிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த சந்திப்புகளை தமிழர் கூட்டம் என்ற பெயரில் நடத்தினார்கள். அப்பெல்லாம் சந்திப்பெல்லாம் கானாடு காத்தானில் நடக்கும். வைசு சண்முகம் என்ற ஒருவர் இருந்தார். ஒரு சுயமரியாதை இயக்கத்துக்கு, அப்போ சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படாத காலம். ஆனால் பெரியாரோடு நெருக்கமாக இருந்தவர், தொடங்கிய பின்னால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்தவர். ஒரு அழுத்தமான ஒரு சுயமரியாதைக்காரராக இருந்தார். அவர் மகள் தான் திருமண மேடையில் தாலி கட்ட வர்றபோது முடியாதுன்னு சொன்னவங்க. இப்போ இல்லை, 1935, இன்றைக்கு 90 ஆண்டுகளுக்கு முன்னால். அண்மையில் தான் அவன் பார்வதி அம்மா மறைந்து போனார்கள். அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து 2 பேரும் வேணா கட்டிக்கலாம், அவரு கட்டினா நான் ஒன்று கட்டுவேன் என்று சொல்லி சமாதானம், ஆளுக்கு ஒரு செயின் போட்டு முடிச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டில் சந்திக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் குருகுலத்திற்கு 31 ஏக்கரை நன்கொடைக்கு வர்றாங்க. எதுக்கே கூட 31 ஏக்கர் தான் நானே வாங்கி தர்றாரு. அவ்வளோ ஒரு வசதியான ஒரு மனிதர். அப்போ அவர் வீட்டில் சந்திப்புகள் நடக்கும். அதுக்கு பேர் தமிழர் கூட்டம் என்ற பெயரால் நடக்குது. அதற்கு அடுத்து அது கொஞ்ச நாள் போய் தமிழர் இயக்கம் என்று மாற்றுகிறார்கள் பெயரை.
அதுக்கு தமிழர் இயக்கம்னு வைக்கிறாங்க. அதற்கான அலுவலகம் ஒன்று சென்னையில் தொடங்க வேண்டும்னு தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு ஒரு குழு தீர்மானிக்கிறாங்க. முதல்ல துண்டறிக்கை, அதில் என்ன சொல்றாங்க, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒழிப்பது என்பதை கொள்கைகளை விளக்கி துண்டறிக்கை வெளியிடுவதற்கு முதல்ல செயல் திட்டம் 5000 ரூபா செலவாகும். தமிழ்நாடு முழுக்க அப்போ அந்த காசு 24 செலவாகும். அதை யார் யார் போட்டுக்குதுன்னு, பெரியார் 100 ரூபா, வைசுஷன்மா 100 ரூபா, சோ முருகப்பா இல்லை இன்னொருத்தர் 100, சோ முருகப்பா இவங்கெல்லாம் ஆளுக்கு 50, இப்படியெல்லாம் நன்கொடை தர்றாங்க. திரட்டி துண்டறிக்கை போடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தமிழர் இயக்கம். தமிழர் இயக்கம் என்ற பெயர் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழர் இயக்கம் என்ற பெயரில் தான் நடத்தப்பட்டது. அந்த படைக்கு தமிழர் படை என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது. அதுக்கு 1938 போராட்டம். அதுக்கு முந்தைய 25 வகுப்புரிமை மாநாட்டு, ஒவ்வொரு மாநாட்டிலும் வகுப்புரிமை தீர்மானம் கொடுக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்வதில்லை காங்கிரஸ் என்ற காரணத்தால் அதுக்கு ரொம்ப கடும் எதிர்ப்பு வந்து வெளியேறாங்க. அதற்கு முன்னால் நாம் உட்காந்து பேசுவோம், என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணணும்னு சொல்லி பெரியார் அழைப்பு கொடுக்குற, எல்லாம் வாங்க தமிழர் மாநாடு ஒன்று நடைபெறும் என்று போடுகிறார். நம்மளாம் தனியாக தமிழர்னா பார்ப்பனலாதாருக்கு வேறு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வந்து 25 எழுதுறாங்க லட்சுமி என்ற பத்திரிகையில். இந்த நடைமுறை எல்லாம் பார்ப்பனலாத என்ற சொல்லுக்கு மாற்று சொல்லாக தமிழர் என்ற சொல் பயன்பட தொடங்கியதுன்னு எழுதுறாங்க. அப்படிதான் நடக்குது. தமிழர் மாநாடுன்னு கூட்டுறாரு. தமிழர் மாநாட்டில் தான் இந்த தீர்மானம் நம்ம வலியுறுத்தணும், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கணும், எல்லாமே அப்பதான் முடிவு பண்றாங்க. அதற்கப்புறம் 38 இந்தியர் போட்டால் தமிழர் படை தான் வருது. அந்த தமிழர் படை தமிழர் இயக்கம் நடத்திய போராட்டம். இந்த இடையில் சில சிக்கல்கள் நடக்கின்றன. முதல்ல பாப்பான்லாம் சேர்ந்து, தமிழ் அறிஞர் பாப்பான்லாம் இருப்பான்ல, கிருஷ்ணாமையர், சாமிநாத ஐயர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறான். அவன் என்னான்னு போடுறதுன்னு அவனுக்கு தெரியல. தமிழர்னு போட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க எல்லாம். அது நான் பிராமினுக்கு சொல்கிற பேர். நம்ம விட்டு வேணால் தமிழ் அன்பர் மாநாடுன்னு போடுறாங்க. ஒரு மாநாடு 33, 35 நேரடியாக துறையூரில் தமிழர் மாநாடுன்னே போடுறாங்க. என்னடா இவனுங்க இந்த வேலை பண்ணுறானுங்க. இன்னைக்கு திருப்பி 36 போடுறான் தமிழர் மாநாடு. பாப்பா நடத்துகிறான் தமிழர் மாநாடுன்னு பேர். அவர் பெரியார் தான் எழுதுவார். பார்ப்பனர்களும் அவருடைய அனுமான்களும் சேர்ந்து நடத்தின மாநாடு. இந்த அடிமை தமிழெல்லாம் போய் சேர்ந்துக்குமல்ல கூட. ஒரு கிறிஸ்துவரை முகமதியரை கொஞ்சம் பேரை பிடிச்சிக்கிட்டு அடிமை தமிழர்களை பிடித்து கொண்டு நடத்துகிற மாநாடுன்னு எழுதுறாரு. அங்கே போய் நம்மளாலும் சும்மா இருக்கல. தீர்மானம் கொண்டு போய் தர்றாங்க. 33 தான் எழுத்து சீர்திருத்தம் தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி நீ தமிழ் அன்பர் தான், நீங்கள்லாம் தமிழ் இதெல்லாம் யோசிங்கன்னு ஒரு தீர்மானத்தை குத்துசு குருசாமி, ஜேஎஸ் கண்ணப்பர், திராவிட நேட்டின் ஆசிரியர் ஜேஎஸ் கண்ணப்பர், இவங்கெல்லாம் போய், முருகப்பா எல்லாம் போய் கொடுக்குறாங்க தீர்மானத்தை. அடுத்த மாநாட்டை கடவுள் வாழ்த்து போடுறாங்க. உடனே தேவாரம் மட்டும் பாடியிருக்கிறீங்க, வைணவ பாட்டு ஒன்று பாடணும் சொல்கிறாங்க. ஏதா நீ சைவ பாட்டு பாடினா போதுமா, நாங்கள் நாத்தியர் நான் ஒரு பாட்டு பாடுறேன் கடவுள் மறுப்பு பற்றி என்று போடுகிறார். அப்புறம் முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் கடவுள் வாழ்த்து பாடுவதில்லைன்னு தீர்மானம் முடிவு பண்ணுது. மாநாடு அவன் நடத்துகிற மாநாட்டை இவங்க போய் சிக்கல் பண்ணுறாங்க. அப்போ அந்த செய்திகளே பெரியார் அதை எடுத்து எழுதியிருக்கார். குடியரசு தமிழ் என்பர் மாநாட்டில் எழுத்து சீர்திருத்த மாநாடு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம ஐயா மணியரசன் சொல்கிறாரு. தஞ்சை தமிழன் எழுத்து சீர்திருத்த சொன்னான், அழுத்தி தமிழன் சொன்னான் அர்த்தம். தமிழன் அல்லாத ராமசாமி நாயக்கன் கன்னடன் தான் எழுத்து மாதிரி காட்டிக்கிட்டான்னு சொல்கிறாரு. அப்படிலாம் அவர் வார்த்தையை சொல்லலை. அது ராமசாமி செஞ்சதல்ல, ஈவேரா செய்ததல்ல, தஞ்சை தமிழன் குருசாமி செஞ்சதுன்னா என்ன பொருள் அதுக்கு, அப்படிதான் சொல்றாரு அவர். அடுத்து அதுக்கப்புறம் தான் யோசிச்சு கொண்டு இருக்கிறார் அவர். என்னடா இப்படி தமிழன் பேர் அவன் நுழையிறான், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள இந்த படத்துக்குள்ள போயிட்டார். திரும்பி வந்த போது அது நடுவில் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி சொல்லிவிடுகிறேன். அப்போ வந்து இவங்க மட்டும் இல்ல, சிங்கப்பூரில் ஆசி சுப்பையா என்று ஒருவர், அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் கிரிமினல் கேஸ்னு எழுதியிருக்கிறார். அது எல்லா புராணங்களையும் விளக்கி எழுதப்பட்ட ஒரு நூல். அது சிங்கப்பூர்ல இருந்தார் அவர் எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி முன்னேற்றம் என்ற ஏட்டில் 1931 ஒரு கட்டுரை எழுதிட்டு வர்றார். அதை தொகுத்து யார் வெளியிட்டாங்கன்னா பெரியார் தன்னுடைய ஈரோடு பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் லிமிடெட் சார்பாக வெளியிடுகிறார். பெரியார் முன்னுரை எழுதுகிறார். 31 முன்னேற்றம் ஏட்டில் வந்தது. அதை வந்து நம்ம ஆசி சுப்பையா எழுதியிருக்கிறாருன்னு போடுறாரு. ராகவன் என்ற சாத்தான்குளம் ராகவன் என்பவர் பின்னால் பொதுவுடைமை இயக்கத்திலாம் செயல்பட்டவர்.
அவர் அப்போதான் அவர் தான் அமைச்சர் அந்த நூல் பதிப்பு கழகத்துக்கு. அவர் ஒரு முன்னுரை எழுதுறார். பெரியார் 34 ஒரு முறை சிறையில் இருந்து வந்த பின்னால் என்னிடம் பேசினார். இந்த எழுத்துக்கள் சீர்திருத்தத்தை பற்றி எனக்கு ஒரு கருத்து வந்திருக்கிறது. இந்த கீழே சுழிப்பது மேலே கொம்பு போடுவது ரெண்டையும் மாற்றி விட வேண்டும் என்று கருதுகிறேன். துணைக்காலும் இந்த நை என்ற எழுத்துக்கு அந்த ஐயும் போட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாரு. ராகவன் நான் சொன்னேன், ஐ அவ் என்ற எழுத்தை மாற்றி விடலாம் என்று நான் சொன்னேன். அது சற்று குழப்பமாக இருக்கும். இதை முதலில் அறிமுகப்படுத்தி பார்ப்போம், தொடர்ச்சியாக செய்வோம் என்றார். அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அவர். அப்புறம் நூல் பதிப்பை வெளியிடுறாங்க. அப்போ ஆசி சுப்பையா பண்ண சீர்திருத்தையும் மறைக்கல, குத்தூசி குருசாமி போய் தீர்மானம் கொடுத்தையும் மறைக்கல. தீர்மானம் எழுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும்னு கொடுக்குறாங்க, அதை பற்றி ஆலோசிக்கணும்னு கொடுக்குறாங்க தீர்மானத்தை. அதையும் தான் எழுதுறாரு. 35 நடைமுறைக்கு வருகிறது. 35 தன்னுடைய ஏட்டில் போடுகிறார். எழுத்து சீர்திருத்தத்தில் வருது. ஆனால் இதை கூட பொறுத்துக்க முடியல. ஏதோ இவர் எல்லாம் மறைச்சி ஏமாத்தி பண்ண மாதிரி. பெரியார் எதையும் தான் பண்ண தப்பையே மறைக்காத இன்னொருத்த பண்ண நன்மையாக மறைக்க போறாரு. அவர் எழுதித்தான் இருக்கிறார். யாரெல்லாம் செஞ்சாங்க எழுதித்தான் இருக்கிறார். அப்ப சிறையிலிருந்து வந்த பின்னால் யோசிக்கிறார். தமிழன் என்ற பெயரில் பார்ப்பானும் உள்ளே அவரை தொடங்கி விட்டார். இது வரைக்கும் வரல, அவன் தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறது இல்லை. அவன் முதல்ல சூடு விட்டு பார்க்குற மாதிரி தமிழ் அன்பர்னு சொல்லி பார்த்தான். பெருசா எதிர்ப்பு வரல, தமிழர்னே சொல்லிக்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ தமிழ் என்ற பெயர், தமிழர் என்ற பெயர் தமிழ் பண்பை கொண்ட மக்களுக்கு, தமிழ் பண்பு என்பது சமத்துவ பண்புன்னு எழுதுறது, அந்த மக்களுக்கு உரிய பெயராக இருந்தாலும் இப்போது அது வெறும் மொழி பெயராக மாற்றப்பட்டு வருகிறது. ஏன்னா இவெல்லாம் தமிழர் மாநாடு நடத்துறான், தமிழ் அன்பர் மாநாடு நடத்துறான். அதனால இதுக்கு வேற ஒரு பெயர் சூட்டியாக வேண்டும், நமக்குன்னு வேற பேர் வச்சுக்கணும். அதுதான் திராவிடர் என்று முன்மொழிகிறார். திராவிடர் என்ற சொல் நமக்கு சரித்திரத்தில் 1வது 3வது 4வது பாடப்புத்தகத்தில் பார்த்தாலே திராவிடர் புது பெயர் அல்ல, வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. அது சொன்னதோடு நிக்கல. சூத்திரர்களை பார்ப்பனரால் இழிவுபடுத்தப்பட்ட மக்களை குறிப்பதற்கு இதைவிட நல்ல சொல்லிருந்து யார் முன்மொழிந்தாலும் நான் என்னுடைய அறியாமைக்கு வருத்தம் தெரிவித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுகிறார். ஆனா ஒரு பார்ப்பன தூசு நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அந்த சொல்லுல. இல்லைன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் சூத்திரர் கழகம்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். இது சூத்திரர்களை குறிக்கிற சொல்லாக ஒரு சொல்லு. அதில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் அதிலையும் சேர்ந்தவங்க தான். எல்லாம் பார்ப்பனலாத எல்லாத்தையும் சேர்த்துக்கிற சொல்லு வேற ஏதாவது சொல்லிருந்தான்னு சொல்லி திராவிடர்னு சொல்றாரு. இதை பற்றி யார் பேசினா, தெலுங்கு கன்னடம்லாம் யார் பேசினோம்னா இதுக்கும் ஒரு பாப்பாமா ஆரம்பிச்சிருக்கிறான். வாவேசு ஐயர் என்ற ஒரு புரட்சிக்காரரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்க புரட்சிக்காரன் அம்மோட்ட சொல்லி வச்சிருக்கான், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறார். அவரு தான் சேரன்மாதேவி இவரோட பக்கத்துல பாப்பார பையன் உங்க பக்கத்து பசங்க பக்கத்துல உட்கார மாட்டான்னு சொன்னவர். அவருடைய வரலாற்றையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவர் இங்கிலாந்தில் படித்தவர், பாரிஸ்டர் படித்தவர். அவரை விட இன்னொருத்தர் இருந்தார், TSS ராஜன் ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீரங்கத்து ஐயங்கார். அவர் மருத்துவம் படித்து விட்டு மருத்துவ மேற்படிப்புக்கு லண்டன் போகிறார். அங்கு சைவத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அதுக்கு முன்னாலே அவரை மதத்தை விட்டு நீக்கிடுறாங்க. பர்மாவுக்கு ஒரு தடவை கடல்ல போயிட்டு இருக்காரு கப்பல்ல, ஒன்னு ஜாதி விட்டு நீக்கிடுறாங்க. ஜாதி விட்டு நீக்கப்பட்ட ஐயங்கார் அங்க போறாரு. இருந்தாலும் நாம் சைவ உணவு தான் சாப்பிடணும்ட்டு பேயிங் கெஸ்டா ஒரு இடத்துல இருக்காரு. நிறைய செலவாகுது. வாவேசு ஐயர் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு. வர்றாரு, எப்படி சமாளிப்பதுங்கிறாரு. கறி சாப்பிட்டு நம்ம ஊர்ல போய் பார்த்துக்கலாங்கிறாரு. ஐயோ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இங்க வச்சுக்க வேணாம்ப்பா, இந்தியாவில் போய் சைவம் ஆயிக்கும், இங்க சாப்பிடு சொன்னோன்னு சொல்றாரு. நான் 3 ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. இதை நினைவு அலைகள் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்காரு அவர். நான் ஒன்றும் கதை விடல, எழுதியிருக்கிறார் அவர். 3 ஆண்டு அதை மாமிசம் சாப்பிட்டும் எனக்கு மாமிசத்தின் மீது ஈர்ப்பு வரவில்லைன்னு எழுதுறாரு. அவர் ராஜாஜிட்ட அமைச்சராக இருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு வயது நீக்கப்பட்டார். அடுத்து திருப்பி திறமைசாலிகளை விட்டுவிடக்கூடாதுன்னு திருப்பி சேர்த்துக்கிட்டாரு. ஊழல் பண்ணதுக்கு நீக்கிறாராம், திறமைசாலிகளை விட்டுவிடக்கூடாதுன்னு சேர்த்துக்கிட்டாராம். ராஜாஜி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். இந்த ஆள் தான் இங்கே நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம ஆளுங்க வாவேசு ஐயர் தான். இந்த வாவேசு ஐயர் குருகுல போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வரதராஜன் நாயுடுவும் பொதுச் செயலாளர் பெரியாரும் எடுத்ததற்கு அவன் சொல்ற பதில் இது தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழ் குருகுலம். இதில் ஆந்திர தேசத்தான் ஆகிய வரதராஜன் நாயுடுவும் கன்னட தேசத்தாராகிய ராமசாமி நாயக்கரும் கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறதுங்கிறான்.
எல்லா விஷவித்துக்களையும் தூவியவர்கள் அவராகத்தான் இருப்பார் தமிழ்நாடு. அவன் தான் ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் கன்னடன், இவன் தெலுங்கு, இவன் எதுக்கு தமிழ்நாட்டு குருவை பற்றி பேசுகிறான் என்று ஆரம்பிக்கிறார்கள். அதை ஆரம்பிச்சு விட்டவன் தான் நம்மெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். அவர் நம்ம தமிழ் தலைவர்கள்லாம், தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, சீபா ஆதித்தனார், நம்ம மாப்போசி, இவ பெரிய தமிழ் தேசிய தலைவர்கள். இவங்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்தது? இவர்களுக்கு இந்த உணர்வு எப்படி வந்தது? மாப்போசிக்கு காங்கிரஸ்காரரை எம்பி சீட்டு கேட்டே இருக்காரு, ரொம்ப நாளா கொடுத்துட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் கமிட்டியில் பிரச்சனை வருது. ஏன் அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அந்த போய் என்ன பண்ணுவான்? உட்கார்ந்து பேசி PV நரசிம்மராவே வேட்பாளர் நிறுத்த, வட சென்னை தொகுதிக்கு PV நரசிம்மராவ் நிறுத்துறாங்க. உடனே சொல்றாரு, தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் பதவி பெறுவது என்ன நியாயம்ங்கிறாரு. அது வரைக்கும் அவன் காங்கிரஸ்காரன். சீட்டு மாத்தி கொடுத்த உடனே தெலுங்கனுக்கு எப்படி இங்க கொடுக்கலாம்? இதுதான் இவர் தமிழ் தேசியம். நான் இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தியன் என்பதால் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன். இதனால் ரெண்டும் போயிரும்ல, நான் இந்தியனாகவும் இருக்கிறேன், இந்துவாகவும் இருக்கிறேன். அப்ப இந்தியன் என்பதால் நான் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன், இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆங்கிலம் கூடாது. அது அந்நிய மொழி. அவர் தான் எங்க தமிழ் தேசிய தலைவர். இவங்களுக்கு ஜாதி தலைவர்னு சொல்லிட்டா நம்ம ஒன்றும் சொல்ல போறதில்லை. தமிழ் தேசிய தலைவர்கள் அவங்க தான். ஆதித்தனார் பட்டம்தான பிள்ளை தமிழர்களை சுட்டு கொன்ற போது கேரளாவில், இவர் PSPல அந்த பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி MLA. நம்ம ஆதித்தனார் வாயை மூடிட்டு இருந்தார், பதவி போயிருந்துட்டு. அப்புறம் தமிழ்நாட்டோட சேர்ந்த பின்னால்தான் தமிழ்நாட்டுக்கு இங்க ஆனாரு. தெரியும் இந்த கதையை. அவர் தான் ஆதித்தனார். அப்போ மாப்போசி இவங்கெல்லாம் தமிழ் தேசிய தலைவரான பெரியாரை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல தான் இதெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. இப்போ என்ன, எதற்காக இவர்கள் உழைத்தார்கள் என்பதும் அந்த இல்லை. இன்னொன்று கூட சொல்லணும், ஏன்னா புலிகளை பற்றி பேசுகிற போதெல்லாம் தமிழர்கள், தமிழ் பண்பாடு, அவங்க முக்கியமாக ஒன்றை பற்றி சொல்லணும். அங்கே நாடகம் ஒன்றை அவர்கள் எழுதி வானொலியில் பரப்பினார்கள். அதுக்கு இலங்கை மண் என்ற பெயரில் தான் அந்த இது வந்தது. இந்த இலங்கை மண் என்பது ராவண காவியத்தை ஒட்டி எழுதப்பட்ட நாடகம். அது எழுதினவர் கணேசமூர்த்தி என்றவர், ஒரு பகுத்தறிவாதி. இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் இருக்கு நம்ம தமிழர்லாம் ராவணலையில் நடத்தினாங்க. இப்போ என்னை தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த கணேசலிங்கத்துடைய மகன் இருக்கார், அவர் என்ன கொடுத்து அவர்கிட்ட பேசுங்க, நிறைய செய்தி தெரியும்னு. நான் எனக்கு தெரியாது, லவணவோ குசனாவோ நான் தான் நடித்தேன், ஆனால் எனக்கு எல்லாம் சின்ன பையன். அப்போ எனக்கு எங்கள் அக்காவுக்கு தெரியும்னு சொல்லி அவங்க அக்காக்கிட்ட தொடர்பு பண்ண சொல்லி ஒரு அந்த நூலினுடைய படி இருக்குதுன்னு சொன்னார். ஒன்னே ஒன்று இருக்குது எங்கள் அக்கா கிட்டனாரு, படி எடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னோம். அவர் எழுதுனது அதை. அதுக்கு 2 பேர் முன்னுரை எழுதுறாங்க. ஒன்று தலைவர் பிரபாகரன் எழுதுகிறார், இன்னொன்று நம்முடைய அரசியல் பிரிவு தலைவர் பேபி சுப்பிரமணியன், இளங்குமரன் என்ற பெயரால் அறிமுகமானவர். அவர் என்ன சொல்றார், 50 காப்பியங்கள் மறைக்கப்பட்டு புனைகதை புராணங்களை அடிப்படையாக கொண்டு கலப்பு மொழிநடையில் ஆக்கப்பட்ட இதிகாசங்கள் தமிழ் மக்களிடையே விதைக்கப்பட்டன என்று சொல்லி அதில் அப்படியே எழுதிட்டு வருவதார். இந்த வகையில் படைக்கப்பட்டதுதான் தமிழ் மன்னன் ராவணனையும் தமிழினத்தையும் இழிவுபடுத்தும் நோக்காடான ராமர் காதை. பகுத்தறிவாளராக திகழ்ந்த தமிழர்களை மூடத்தனத்துள் மூழ்க வைத்தது. அப்படி சொல்லிட்டு தான் வர்றாரு. இதுல நச்சு விதைகளை தமிழ் மக்களிடையே விதைத்த திருப்பணி 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் இடைவிடாது தொடர்கிறது. இவற்றை எதிர்த்து தமிழகத்தில் பல போர்க்காவியங்களும் இலக்கியங்களும் தமிழறிஞர் பெருமக்களால் படைக்கப்பட்டன. ராவண காவியத்தை சொல்றாரு. இந்த ஆரியர்கள் எல்லாம் கொண்டு நம்மகிட்ட விட்டதுங்கிறாரு. ஆரியம் இழைத்த கபட சூழ்ச்சிகளை புட்டு புட்டு வைத்தது அந்த நாடகம். அப்படிதான் எழுதுறாரு. அவன் பிரபாகரனும் எழுதுகிறார். அதுக்கு தலைவரும் ஒரு முன்னுரை தர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுட்கோட்பாட்டை துணைக்கு அடைத்து தன்னை தெய்வ அவதாரமாக காட்டி கொண்டான். குறுக்க 2 வரி மட்டும் படிக்கிறேன். உண்மைக்கு புறம்பான முற்றிலும் பொய்யான ஒரு வரலாறு எழுதப்பட்டது. மிகவும் நுட்பமாக செய்யப்பட்ட இந்த வரலாற்று திரிபில் தமிழரின் பண்டைய வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அது எழுதிதான் கடந்த கால கற்பனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வரலாற்று திருப்புகளுக்கு சாட்டையடி கொடுத்து இந்த நாடகத்தை ஆக்கி இருக்கிறார்கள். அது பண்ண உடனே சிக்கல் ஆயிடுச்சு ஊர்ல. அங்கெல்லாம் பெரிய பக்தன், இங்கெல்லாம்
பாப்பானுக்கு 100% பார்ப்பான், அவன் 150% பாப்பானுங்க அங்கே இருக்கானுங்க சைவ வெள்ளாளர். அவன் பாப்பானோட மேலாம்பான், அவன் அங்கே எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கிறார். அப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இன்னும் இதெல்லாம் நாடகத்தை போடலாமா. உடனே வந்து சொல்கிறாங்க பிரபாகர்கிட்ட, ரொம்ப எதிர்ப்பு வருதுங்க. அவ்வளோ எதிர்ப்பாக வருது, சரி இன்னொரு 53 வாரம் போடு. 53 வாரத்துக்கு எழுதப்பட்ட நாடகம் இன்னொரு 53 போட்டு அதுக்கப்புறம் புத்தகமாக வெளியிடுறாங்க. இந்த புத்தகம்லாம் தமிழ்நாடு மக்கள் எல்லா மத்தியிலும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கருத்துள்ளவர்களாக தான் இருந்தாங்க. இவங்க வந்து ஏதோ வந்து நீ சொன்னா சொல்லிட்டு போனா, வாரிசுன்னு நாங்கள் ஒன்றும் கிளைம் பண்ணவே இல்லையே, நீ வாரிசா இருந்துட்டு போ பண்ணு. பாவம் அந்த மக்களை ஏமாற்றி யாரோ அவன் கொடுத்துட்டு போறான், அவன் புத்திசாலியா இருந்தா முடிச்சுட்டு போறான், அதை பத்தி நமக்கு இல்லை. ஆனா இங்கு தமிழ்நாட்டின் அரசியலில் வந்து குழப்பங்கள் செய்யும். தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன எதிர்பார்க்க, யாராவது அடிக்க மாட்டான்னு பாக்குறாங்க. நாங்க அடிக்கவே மாட்டோம், அவனே செத்து போனாதான் வைத்தியமாயி, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இங்க தமிழ்நாட்டு என்ன பங்கை ஆற்றி இருக்கிறீர்கள் என்பதுதான். நீ முதல்ல இருந்தாலும் சரி, இப்போ ஆனாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன, அதுதான் கேட்பாங்க. ஈழ விடுதலை பக்கத்து நாட்டுல நடக்குது, நம்ம போறோம். ஆனா நமக்குன்னு அரசியல் இருக்குல்ல, நமக்கான. என்ன ஒருத்தர் கேட்டாரு, என்ன திமுக ஆதரிக்கிறீங்க, ஏன் துரோகிக்கு பாதிரி, நீங்களும் துரோகி ஆயிட்டீங்க. ஏப்பா, நாங்கள் எங்கள் நாட்டுக்கு தான் பெரியார் தீக்க ஆரம்பித்தார், உங்கள் நாட்டுக்கு ஆரம்பிக்கல. நாங்கள் வந்து ஏதோ செஞ்சோம், எங்கள் வேலைக்கு வந்துட்டோம் திரும்பவும். அது முதல்ல ஃபாரின் சர்வீஸ் வேலை போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி வருவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வேலைக்கு வந்துட்டு எங்கள் அஜெண்டாவை நாங்கள் செஞ்சுட்டு இருக்க போகிறோம். அது உங்களுக்கு என்ன நோவுது, உனக்கு வேணா நீ செய்ய, நீ 5 சிங்களம் வந்துட்டான் தமிழ் பகுதியில் எம்பியா, அதை போய் பேசுப்போ, என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொன்னோம். இப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. என்னமோ அவங்க நம்ம வந்து அடிமைப்பட்டவர்கள், எங்கள் ஈழத்துக்கு தான் உன் வேலை, வேற வேலையை செய்யக்கூடாது. அது நாம் செய்ததே முழுமையாக செய்தோம், முழு மனதோடு செய்தோம். சந்தித்த வந்த இழப்புகளான இடர்பாடுகளை சந்தித்தோம். அடுத்து எங்க நாட்டில் வேலை இருக்கியா, இங்கே வந்து தலைவிரித்து ஆடுகிற ஜாதியம், அதை வந்து கட்டி காப்பாற்று நடக்கிற ஜாதி சங்கங்கள், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற அரசாங்கம், இது எல்லாம் பற்றி பேச வேண்டிய தேவை, மக்களிடம் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை. இப்போ நமக்குன்னு வேலை இருக்கு, நம்ம அதை செய்ய வேண்டிய வேலைகள் நம் முன்னால் நிற்கின்றன. அதோடு நாம் ஒத்த கருத்துள்ள இயக்கங்களுடைய சுற்றுச்சூழலுக்கா போராட்டங்களை எடுக்க வேண்டிய தேவை வருகிறது. நம்ம வந்து கல்வி பணிக்கா நமக்கான பணி, தாய் தமிழ் கல்விகள் பள்ளி நடத்துகிறோம். தொடக்க கல்வியை தமிழில் கொடுப்பது என்ற கொள்கையை நாம் வைத்திருக்கிறோம். இப்போ ஐயா மணியரசன் மாதிரி ஆராய்ச்சி வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் தமிழில் பண்ணுறதுலாம் நம்ம கொள்கை இல்லை. தொடக்க கல்வியை தமிழில் கொடுப்போம். அதற்கப்புறம் அது வந்து உளவியல் நிபுணர்களும் அதுதான் சொல்கிறாங்க, கல்வியாளர்களும் சொல்லுகிறாங்க. அதற்கப்புறம் விருப்ப மொழியில் படிக்கட்டும், எது தேவையான மொழியில் படிக்கட்டும், நமக்கு ஒன்றும் அதில் இல்லை. இப்போ அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது இதிலிருந்து கொஞ்சம் போயிட்டு திருப்பி இந்த வேலைக்கு வந்துடும். எங்கள் வேலை இதுதான். ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுவார்கள், போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான், நாடகம் நடக்குது ஊரில், பந்தோபஸ்து அனுப்புகிறாங்க, முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்தால் தான் போலீஸ்காரன். நாடக கோஷியோட போயிட்டான்னா அவன் அவ்வளோதான், அவன் போலீஸ்காரன் இல்லை, அவன் திராவிடர் கருத்துக்காரன் ஆக மாட்டான்னு சொல்லுவார். எங்கள் வேலை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது குறித்த முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள், செயல்திட்டங்களை எங்களுக்கு முடிந்த அளவில் எங்கள் ஆற்றலை எவ்வளவு பயன்படும் அந்த ஆற்றலை பயன்படுத்தி நாங்கள் செய்து கொள்வோம். முற்றுமுழுதாக இயக்குவதற்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்கா தெரியாது. பெரியாருக்கு இருந்த ஆற்றல் வேறு, நமக்கு இருக்கிற ஆற்றல் வேறு. அவர் அறிக்கை என்பது நாம் போடுற 10 மாநாடு போடுற உணர்ச்சி விட அதிகமாக கொண்டு வரும். சட்ட எரிப்பு போராட்டம்னா சாதாரண போராட்டம் அல்ல. அதெல்லாம் அதை பற்றி எடுத்து வந்த போது அதற்கான அழைப்பு விடுத்தார். நீங்க கற்பனையாக பார்க்கிறோம் பெரியாரை. 49 திமுக பிரிந்த போது எல்லாரும் போய்விட்டார் என்று தான் சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சியை தேர்தல் ஆதரித்தார். கொஞ்சம் பிணக்கு வந்தவுடனே அவங்க சொன்னாங்க, தீக்காவில் 3 பேர் இருக்கிறாங்க, பெரியார், மணியம்மை, சீட்டாநாயி என்று கம்யூனிஸ்ட்ல விமர்சனம் செய்த காலம் ஒன்று இருந்தது. வீக்கா போயிடுச்சு இயக்கம். பேராசிரியர் அன்பழகன் பேசுவார் ஒரு கூட்டத்தில், தீக்கா என்கிற காரை திறந்து பார்க்கிறோம், பேனட்டை திறந்தா உள்ள என்ஜினை காணும். தீக்கா என்கிற தேரை பார்க்கிறோம், பக்கத்தில் போனால் சக்கரங்களை காணும். ஆனால் ஏமாந்து விடாதீர்கள், பெரியார் என்ஜின் இல்லாமல் கார் ஓட்டுவார், சக்கரம் இல்லாமல் தேர் ஓட்டுவார். ஏமா விட்டுற மாட்டாருப்பா, அவரு என்ஜின் இல்லாமல் கார் ஓட்டிடுவார், சக்கரம் இல்லாமல் தேர் ஓட்டிடுவார்.
அதை போலத்தான் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 10,000 பேர் கைதானதுக்கு வந்தான். 3 ஆண்டு அவர் பெரியார் வந்து நேரம் அறிவித்தார், இத்தனாம் தேதிக்குள்ள திருத்திக்கோ இல்லைன்னா எரிப்பேன். அதுக்குள்ளே அவன் சட்டம் அவசரமா விட்டான். 3ஆம் தேதி அறிவிச்சுன்னா 11ஆம் தேதி சட்டம் வந்து தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடை சட்டம், 3 ஆண்டுகள் தண்டனை. தேசிய கொடி எரிச்சா, சட்டத்தை எரிச்சா எல்லாம் கொண்டு வந்தான். காந்தியார் படத்தை எரித்தால், அவமானப்படுத்தினால் எல்லாம் கொண்டு வந்தான். அதற்கு பின்னால் தான் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் 10,000 பேர். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் பேர் கொடுத்துருப்பான். பட்டியலை வாங்கி பட்டியலை வெளியிட்டு தான் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அப்ப இந்த இழப்புகளை சந்தித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது தான் ஒரு உணர்வை. ஏன்னா ஒரே போராட்டத்தில் எல்லாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இவர் சொன்ன மாதிரி இப்போ ஆளுநர்னா ஆளுநருக்கு உடனே கரண்ட்டை கட் பண்ணி இதை கட் பண்ணிட்டு உடனே போராடலாம் பண்ணி அப்படிலாம் செய்ய முடியாது. அது கட்டம் கட்டமாக நகர்த்த வேண்டும், மக்களுடைய ஒத்துழைப்போடு போக வேண்டும். பெரியார் மீதான விமர்சனத்துக்கு முக்கிய காரணம் கொள்கையை பேசியவர் தான், நடைமுறைப்படுத்தியவரும் அவர் தான். மார்க்ஸ் கொள்கையை சொல்லிவிட்டு போய்விட்டார், லெனின் நடைமுறைப்படுத்தினார். முரண்பாடு வந்தால் கேள்வியே இருக்காது. பெரியார் தன் லட்சியத்தையும் சொன்னார், செயல் திட்டத்தையும் சொன்னார். எல்லாருக்கும் வேலை திட்டங்கள் வைத்திருப்பார்கள், கொள்கைகளும் இருக்கும், வேலை திட்டமும் இருக்கும். ரெண்டும் பெரியாரே வச்சு தான் சிக்கலாக இருந்தது. அவர் இன்னும் எதிர்காலத்தில் திருமணம் என்ற ஏற்பாடே கிரிமினல் சட்டம் ஆக்கப்படலாம்னு சொன்னார். ஆனால் இன்னொன்று, மக்களை சொல்லிவிட்டு அங்கே அவர் வந்து வேகமாக போய் அங்கே நின்றுட்டு வாங்க நீங்கள்லாம் கூப்பிடல, தன்னோடு அழைத்து கொண்டே போனார். தாலி கட்டுறையா அந்த திருமணத்துக்கு நான் வர்றேன், பெண்களுக்கு பூப்பு நீராட்டு விழா நடத்துவது முட்டாள்தனம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதுக்கும் போயிடுவார். இங்கே தான் பொம்பளைங்க வருவாங்க பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அவன் பண்ணிட்டு போகிறான் முட்டாள்தனம். கடைசியாக அவன் 4 சாத்தி இதெல்லாம் நீ ஒரு வைத்தியவாளன் சொல்லிக்கிட்டு பெண் உரிமைவாதின்னு சொல்லிட்டு இதை நடத்தலாமா என்று பேசிவிட்டும் வருவார். ரெண்டையும் அவரே செய்தார். இப்போ நீ சொன்ன கொள்கைக்கு எதிராக கலந்துக்கிட்டாங்கன்னா, ஆமாப்பா நான் மட்டும் போயிடுறது என் நோக்கம் இல்லை, மக்களையும் என்னோட அழைத்து செல்ல தேவை இருக்கிறது. அப்போ வந்து நான் இங்கிருந்து நான் சேலத்துக்கு போன ஆசை தான். திண்டிவனத்தில் எனக்கு பிடிச்சிக்கிட்டு சென்னையிலேருந்து புறப்பட்டோன்னு திண்டிவனத்துக்கு, நீ ஏடா சேலம் போகிறோன்னு திண்டிவனத்தில் ஏடா வேலை, விழுப்புரத்தில் ஏடா வேலைன்னு கேட்டால், இதில் போய் தானே அங்கே போக முடியும். பெரியார் திண்டிவனத்தில் இருப்பதை கேள்வி கேட்டார், விழுப்புரத்தில் இருப்பதை கேள்வி கேட்டார். நீ சேலன்னு சொல்லிட்டு இங்கே நின்று என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்குறான். இவன் எதுவும் செய்யாதவன். அப்படித்தான் இப்போ விமர்சனம். கருப்பையாருக்கு சொன்னா என்ன ஆச்சுங்கிறான். இதெல்லாம் என்ன தெரியும் இவர்களுக்குன்னே தெரியாது. ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் வரும். எப்படி அதை கொண்டு சேர்ப்பது, மக்களிடம் ஒப்புதலோடு டு கன்வின்ஸ் தான் பண்ணுறது முக்கியம். பெரியார் நீண்ட காலம் ஒரு நீண்ட நேரங்கள் உரையாற்றி இருக்கிறார். நம்மளாம் 1 மணி நேரம்லாம் அதிகம் வாட்சை பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் 63 ஒரு செய்தியை பார்த்தேன். 63 அவருக்கு வயது 84 85 வயது. தேவக்கோட்டையில் மாநாடு, சிதம்பரத்துக்கு வந்த உடனே இங்கே ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போங்கிறாங்க. அவர் எனக்கு உடலாம் சரி இல்லைங்க வந்துட்டீங்க அப்படியே பேசிட்டு போங்கிறாங்க. பேசுகிறார், அதை ஆரம்பிக்கிறார். திராவிட கழகத்திட்ட களஞ்சியத்தில் அது இருக்குது. எனக்கு 3 நாளாக காய்ச்சலாக இருக்கிறது, சரியாக சாப்பிட முடியவில்லை, உடல் அசதியாக இருக்கிறது, தூக்கம் கெட்டு போயிருக்கிறேன், மனம் அசதியாக இருக்கிறது. எனவே அதிக நேரம் என்னால் பேச முடியாது. ஏதோ என்னால் முடிந்தது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பேச முடியும். நேற்று தேவக்கோட்டை மாநாட்டில் 4.5 மணி நேரம் பேசுவதை போல் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 நாள் சாப்பிடாதவர், 5 நாள் காய்ச்சலாக இருந்தவர், உடல்ல தூக்கம் இல்லாதவர் சொல்லுகிறார். ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். ஏன்னா மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அப்படிதான் பேசுவார் ஃபிடல் காஸ்ட்ரோ பேசுவார் என்று சொல்லுவார். அதிக நேரம் பேசுகிற ஐரோப்பியாவில் அவராக தான் இருப்பார். இப்போ கேட்பாங்களா என்ன நீண்ட சுருக்கு, இது ஐரோப்பிய பழக்கமே இல்லையம்மா. ஐ ஹவ் டு கன்வின்ஸ் மை பீப்புள். அதுதான் எனக்கு முக்கியம். நான் எதுக்கு பேசுகிறேன், நான் சொன்ன உடனே கேளு, நான் பேசுகிறேன். என் மக்களை அவர்கள் மனம் நிறைவடைய வரைக்கும் நான் கருத்து சொல்லி அவர்களை என் பக்கம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதை விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிதான் பெரியார் பேசினார். எனக்கு தெரிய மாநாடுகள்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுவார். ஒரே சமயத்தில் இல்லை. காலையில் தொடக்க உரை அவர் தான், மதியானம் நிறைவுரை, மதிய உணவு முடிச்சுட்டு தொடக்க உரை, மாநாட்டு நிறைவுரை, 2 நாளும் பேசுவார். அப்போ புது புது கருத்துக்களாக. ஏன்னா அவருக்கு மக்களிடம் போய் செய்திகளை சொல்ல வேண்டும், முடிந்தவரை நம் பக்கம் அவங்களை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு அவங்க பல 1000 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக பின்பற்றதை போய் 5 நாளில் பண்ண முடியுமா, 5 ஆண்டுகளில் செய்ய முடியுமா, அறிந்துதான் இருந்தார். அவ்வளோ அழுத்தமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். நம்மளால ஏற்றுக்கிட்டு இருக்கிறான்.
இப்போ நம்ம நாட்டில் நான் அடிக்கடி பேசுவேன், ஏன் ஜாதி விட்டு வரமாட்டேங்கிறான், ஜாதி தனக்கு பாதுகாப்பு என்று கருதுகிறான். ஒரு குயிக் நோட்டீஸில் ஒரு கூட்டம் வந்துடும் நினைக்கிறான், நம்மால் அடிச்சிட்டான்னா வந்துடுறான்னு ஒரு பேர், நம்மால் ஆக்சிடென்ட்னா வீட்டிலேருந்து பணம் எடுத்துட்டு கடன் வாங்கிட்டாவது வந்துட்டு மருத்துவமனைக்கு வருகிறார். ஜாதி கொடுக்கிற பாதுகாப்பை அமைப்புகள் கொடுக்குமே, ஆனால் முதல்ல ஜாதி விட்டு வந்தால் என்னடா நினைப்பான். அப்போதான் அதையும் செய்யாமல் கொள்கை மட்டும் பேசினா வரமாட்டான் நம்ம கூட, இல்லையா? அதையும் சேர்த்து செய்ய வேண்டும். நம் தோழர்களுக்கு ஏதேனும் நிகழ்கிற போது, ஆபத்தோ அல்லது சிக்கலோ வருகிற போது நாம் கூட போய் அமைப்பு நிற்கணும். ஆனால் அதையும் செய்யாமல் கொள்கை நல்ல கொள்கையை இதுக்கு வந்துட்டு நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னா அவன் ஒருத்தன்ட்டு என்ன பண்ணுவான், கடைசியாக ஜாதிகாரன் கூட போயிடுறான். இந்த பல சிக்கல்கள் இருக்கும் அமைப்பு முன்னெடுத்து செல்கிற போது. எனவே நாம் நம்முடைய முதன்மை சிக்கலாக ஒரு உலகத்தில் எங்கேயும் இல்லாத கேடாக இருக்கிற ஜாதியத்தை பற்றி பேசுகிறோம். ஜாதியத்தை ஒழித்திட வேண்டும் என்பதை விட கரைத்து விட வேண்டும் தான், அல்லது சிதைத்து விட, தளரச் செய்யலாம். அது எவ்வளோ ஆண்டுன்னு நமக்கு தெரியாது. தளர்ச்சிதமாவது ஏற்படுத்த வேண்டும். இப்போ தளர்ச்சி அடையதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இறுக்கமாக்க பார்க்கிறார். ஒரு காலத்தில் ஜாதி சங்கம் என்பது தன் மக்களை முன்னேற்றுவதற்காக இருந்தது. மக்களை முன்னேற்றத்துக்கு எவ்வளோ முயற்சி. அவங்கெல்லாம் ஜாதி மாநாட்டில் அதான் தீர்மானம் போட்டான். தங்களிடம் இருக்கிற தீங்கான பழக்கங்களை கைவிட்டு விட்டு, பழமையான பழக்கங்களை கைவிட்டு விட்டு புதுமையை நோக்கி செல்ல வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கான். புலவர் குழந்தையினுடைய ஒரு கட்டுரை ஒருவரை பார்த்தேன். கொங்கு நாடுன்னு ஒரு பத்தி நடத்துறாரு. கொங்கு வேளார் மாநாட்டு தீர்மானத்தை போடுகிறார். அவன் சொல்றான், அவன் தீர்மானத்தில் முழு வாசகத்தை போட்டிருந்தார். நாம் புழுதியிலும் சேற்றிலும் உழைக்கிற பிரிவை சார்ந்தவர்கள், நமக்கு நம் விதவைகளுக்கு அப்படிதான் போட்டிருக்கோம், அதில் வெள்ளுடை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சேற்றிலும் புழுதியிலும் பணியாற்றுகிற தொழிலை செய்கிற நாம் எப்படி அந்த பொருத்தமான ஆடையாக இருக்கும்? இடையில் யாரோ புகுத்தி இருக்கிறார்கள். நமக்கு சாதகமான பொருத்தமான உடை என்பது வண்ண உடைகளாகத்தான் இருக்கும். வண்ணச்சேலையை கட்டச் செய்வோம்னு ஒரு தீர்மானம் போடுறோம். இப்போ கட்டாதெல்லாம் ஜாதி நீக்கிட்டு இருக்கிறான். இப்போ இருக்க ஜாதி சங்கம், அந்த ஜாதி சங்கம் அதை விட்டுடா, அது வேணாம், எதுக்குடா வெள்ளை கட்டிட்டு இருக்கிற, நீ போய் விவசாயம் பண்றவனுக்கு வெள்ளை எப்படி பொருத்தமா இருக்கும் என்று சொல்லுகிறார். எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலும் போய் அவங்களை திட்டி இருக்காரு பெரியார். அடுத்தது சொல்லுவார், ஜாதி பெருமை பேசாதீர்கள், ஜாதியில் இருக்கிற தீங்க உங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க, அதுதான் பேசியிருக்காரு. திட்டி விட்டு அவனையும் இவரை இந்த வேளாளர் தேவேந்திர குல வேளாளர்கள் போய் என்ன பேர் வச்சிருக்கிற, இந்திரன் கதையே மோசம், நீ தேவேந்திரன் கதையை வச்சுட்டு பேர் வச்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் வெள்ளாளன்னு வச்சுக்கின்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் இங்கே தான் இருக்க போறீங்கன்னு சொல்லுவார். வன்னியர் சங்க மாநாட்டில் போய் எல்லாம் தான் சத்திரியன் இருக்கிறான், அவன் பூணூல் நீ மாதிரி பூணூல் போட்டாலும் நீ சூத்திரம் தான், நீ போட்டு என்ன செய்வது, உன் சமுதாயத்தை கல்வி கொடுக்கப்பார், முன்னேற்ற பாருங்கள், அதற்கு நீங்கள் எல்லாம் வழிகாட்டுங்கள், உதவி செய்யுங்கள், இதுதான் பேசுவார். போற மாநாட்டில் முதல்ல ஒன்று திட்டிட்டு தான் அடுத்து பேசியிருக்கிறார். ஒரு சுயமரியாதை பார்ப்பன ஒழிப்பு புரோகித பகிஷ்கார சங்கம் என்று முதல்ல ஒன்று தொடங்குறாங்க. அதில் ஒரு நிகழ்ச்சி, வரராஜல் நாயுடனுடைய மைத்துனருக்கு யாருக்கு ஒரு திருமணம், போய் எழுதுறாரு, நான் மகிழ்ச்சியோடு போனேன். அங்கே போனால் பார்ப்பனை விட 3 மடங்கு பெரிய பூணூலை உடம்போல் போட்டுக்கொண்டு பார்ப்பனோட 5 மடங்கு சத்தமாக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி கொண்டிருந்தாரு அப்படின்னு எழுதுறாரு. ஏடா நீ பார்ப்பனலாகலான்னு அதோட மோசமாக நடத்திட்டு இருக்கியே, இன்னும் புரோகிதரை பார்ப்பன போல அழைக்கவில்லை, ஆனால் இந்த தீங்கு இருக்கு, இதையும் விடுன்னு தான் பேசுகிறார். ஒவ்வொன்றாக போய் அவங்களை மகிழ்ச்சி அடைகிறவரும் பேசுறவராக இருக்கல. கசப்பு மருந்து கொடுக்குறேன் என்றுதான் சொன்னார், இல்லை மேலே தேன் தடவி தரலாம் என்று சொன்னார்கள். பெரியார் சொன்னார், அண்ணாவை தான் சொன்னார், அண்ணாவதர நான் சூர்ணம் கொடுக்கலாங்கிறேன், தேன் கலந்து கொடுக்கலாங்கிற, நம்மால் கொஞ்ச நாள் தேன் கலந்து குடிப்பான், அப்புறம் தேனை மட்டும் நக்குவான், சூர்ணத்தை வீசிடுவான், இதே வேண்டாம். பெரியார் சொல்கிறார், அந்த வேலையில அவன் நேராக மருந்துன்னு சொல்லி கொடு, அவன் குடிப்பான், பழகிக்குவான். நீ சூர்ணத்தில் தேன் கலந்து கொடுத்து கொஞ்ச நாள் தேனை மட்டும் நக்கிட்டு சூர்ணத்தை கீழே போட்டு போயிடுவாயா என்று சொன்னவர் தான் அவர். கவலைப்பட்டதில்லை, அவனுக்கு மனசு புண்படுதுமா நம்மளுக்கு, அதையெல்லாம் கவலை பண்ணி கொண்டு வரணும். வேற செய்திக்கு போயிட்டோன்னு நினைக்கிறேன். தோழர்களே, நாம் பேச வந்தது, இப்போ போலிகள் அதிகம் வந்தபோது நாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பேச வேண்டிய பெரியாரின் திராவிடத்தை நாங்கள் அதுக்கு முந்தைய ஒரு பயணம் திட்டமிட்டோம், மழை தள்ளி போயிடுச்சு. அப்போது நாங்கள் என்ன, பெரியார் ஏன் திராவிடம் பேசினார் என்பது தான் தலைப்பில் நாங்கள் பேசணும்னு நினச்சோம். பரப்புரை பயணங்கள் இப்போதான் முடிவு பண்ணிருக்கோம். மார்ச் 16 5 முனைகள் இருந்து
ஒரு வார பயணமாக போய் ஒரு இடத்துல நிறைவு மாநாடு நடத்துவது என்று. ஏன்னா இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கேன். திராவிடம்னா அதுக்கு காரணம் என்னங்கிறது தான். ஆரிய பண்பாட்டுக்கு எதிராக தான். பாப்பான விட்டு அந்த இடத்துல போய் நாம உட்காந்துக்கலான்ட்டு. இன்றைக்கு கூட நண்பரோடு பேசிய போது ஒன்று சொன்னோம். இடஒதுக்கீட்டில் பதவி பெற்றவன் திருப்பி சமுதாயத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். கிராமத்துலேருந்து வருவான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை கூட கேட்டார் ஒரு முறை பேட்டியில், நீங்கள் எப்படி கிராமத்துலேருந்து நாத்திக்கிறானீங்கன்னு கேட்டாங்க. என் கிராமத்தில் 11 மாதம் நாத்திகங்க. மாரியம்மண்டி போட்டால் தான் கோயிலை பற்றி தெரியும், யோசிப்பான் அதை பற்றி. அவனுக்கு பொழப்பு இருக்குது, அதை பார்த்துட்டு இருப்பான். 15 நாள் சேர்த்து நான் நாத்திகனாக இருக்கேன், அவ்வளோதான். ஒன்றும் கஷ்டம் இல்லை கிராமத்தில் நாத்திகன் ஆகுறதுன்னு வேடிக்கையாக சொன்னோம். ஆனால் இங்கிருந்து இடஒதுக்கீட்டில் நகரத்தை போனவன் அமாவாசை தெரியும் ஊர் பக்கம், அது நெசவாளிகள் தான் அமாவாசை பின்பற்றுவான். அன்னைக்கு விடுமுறை விட்டுட்டு குளிச்சுட்டு படுத்திருப்பான். வேற யாரும் அமாவாசை கூட நினைக்க மாட்டாங்க. இப்போ பிரதோஷங்கிறான், கிருத்திங்கிறான், அதுங்கிறான், என்னென்னமோ கொண்டு வர்றான். அது இங்க இருக்கிற பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற பாப்பாத்தியை பார்த்தோ உயர் ஜாதி பெண்களை பார்த்து நம்மளால் கற்றுக்கிட்டு, ஏய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கிராமத்துலேருந்து கேட்குறாங்க. அவன் கணவன் வேலைக்கு போகிறான், மனைவி அங்கிருந்த தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு சீரியல் வர்றதெல்லாம் கொண்டு வந்து ஊரில் சொல்லிக்கிட்டு இவங்க தான் நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது ஜாதியும் சேர்த்து கொண்டு வருகிறது. மூடநத்தோடு இருந்தால் பரவாயில்ல, ஜாதியும் சேர்த்து கொண்டு வருவாங்க. இவன் ஜாதி சங்க தலைவராக நினைக்கிறான். கொஞ்ச நாள் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பதவிக்கு தான் போயிருப்பான், ஒரு அசிஸ்டண்டாக இருப்பான், அவ்வளோதான். ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் அசிஸ்டண்டாக இருப்பான், அதே பெரிய பதவியாக நினைத்து கொள்வான். அப்படி போய் கொண்டிருக்க போக்கில் ரிவர்ஸில் போயிட்டு இழுத்துட்டு வரணும். இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது என்பது உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக இல்லை, எல்லோரும் அதிகாரம் பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதிகாரம் பெற்று அதனால் நமக்கு தடையாக இருந்தவற்றை அகற்ற வேலை சேர்த்து தான் செய்யணும். நான் வந்து தேன் மட்டும் தான் நக்குவேன், சூர்ணத்தை விட்டுருவேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அதையும் நாம் செய்து வராது இருப்பதுதான் உண்மையான இடஒதுக்கீட்டை அனுபவிப்பது செய்ய வேண்டிய கடமை. புரட்சியாளர் அம்பேத்கர் தன் மரணத்துக்கு முன்னால் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முந்தி ஜூலை 31 வருத்தப்பட்ட உதவியாளர் சொல்றாரு, நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த சமுதாயத்தை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்து விட்டுருக்கோம். என்னுடைய லெப்டினெலாம் அடுத்த தலைவர் யாருன்னு பேசிட்டு இருக்கான், என்னுடைய அடுத்த தலைவர்கள்லாம் அடுத்தவர் யாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து அழுது கொண்டிருந்தார்னு எழுதுறாரு. என்ன உடல் ஒலிக்குதான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, தயவுசெய்து அவரிடம் போய் சொல், நான் இழுத்து வந்த வண்டியை இருக்கிற இடத்துல விட்டா கூட போதும், மேலே இழுத்துட்டு கூட போக வேண்டாம், பின்னால் இழுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லு. அவர் கேரவன் நம்மால் தேருன்னு மொழிபெயர்த்துட்டான். அவர் கேரவன் தான் இங்கிலீஷு, அது தேருன்ட்டான் நம்மால். எப்படியோ அந்த வருத்தம் இருந்தது, எல்லா தலைவர்களுக்கும் இருந்தது, பெரியாருக்கும் அது இருந்திருக்கும். எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம கொண்டு வந்து விட்டோம். நம்ம பகுத்தறிவு பேசுவது பெரியார் இயக்கத்தின் வேலை அல்ல, ஜாதி ஒழிப்பு பேசுவது தான் பெரியார் இயக்கத்தின் வேலை. பகுத்தறிவு வந்து இயல்பா மனிதன் அறிவியல் பார்வையாளரோட கற்றுக்கிட்டு போயிடுவான், அது எளிதாகவும் செய்து விடலாம். ஜாதி ஒழிப்பு என்பது தான் இருக்கிறதுலே பெரிய வேலையாக இருக்கும். பெரியார் தலைகீழாக மலை மீது தலைவன்று கொண்டு கல்லை உருட்டி கொண்டு போவதை போல ஜாதி ஒழிப்பு அவ்வளவு சிரமமான வேலை தான். அதை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கான். அறிவியல் ஆசிரியர்கள் கூட சொல்லியிருந்தாலும் ஒழுங்காக விஞ்ஞான பாடம் நடத்தினா அவனே தெரிஞ்சுக்குவான். உலகத்தை யாரும் படைக்கலடா, அது உருவானது, மனிதன் வரல, அவன் உருமலர்ச்சி பெற்று மனிதனானான், அப்போ கடவுளையும் படைக்கல மனுஷனையும் படைக்கல, அவன் தெரிஞ்சுக்குவான். அது அறிவியலை ஒழுங்காக படிக்கிற போது. ஆனால் அதை விட இருக்கிற வேலையை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நமக்கு நாமே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு திட்டம் இருக்கலாம். ஒரே போல எல்லாத்தையும் செய்ய முடியாது, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அவர் தோழர் சொன்னால சில சொற்களை எப்படி பயன்படுத்தும், அந்த மாதிரி இருக்கும். எனவே நாம் அதை நோக்கி செல்வதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவில். திராவிடர் இயக்கம் என்று சொல்லுகிற போது பெரியார் பார்ப்பனலாதார் என்ற சொல்லுக்கு ஒரு வேடிக்கையாக சொன்னார். பார்ப்பனலாதார் தான் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவன் அரசியலில் பதவிக்கு யாரும் வரக்கூடாது தான் பார்ப்பனலாதார் கட்சியினுடைய கொள்கை. அவன் அன்றாடம் வீட்டின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பார்ப்பன இழைக்கிறான், சாஷ்டாங்கமாக கால் வந்து கும்பிட்டு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பார்ப்பனலாதார் செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிடர்கள் செய்யக்கூடாத செயல்கள் இவை என்று சொன்னார். அந்த பொருளில் நாம் திராவிடத்தை புரிந்து கொள்வோம், திராவிடர்களை புரிந்து கொள்வோம். வெறும் பார்ப்பனலாதார் என்பதல்ல, நம்ம சுயமரியாதைக்காரராக உண்மையான திராவிடர் கருத்து கொண்டவர்களாக, தத்துவம் கொண்டவர்களாக, உள்வாங்கியவர்களாக, சமத்துவ பண்பு கொண்டவர்களாக மாற்றிக்கொள்வோம் என்பதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவில் நான் உங்களிடம் எடுத்து வைக்கிற கேள்வி. நான் சுயமரியாதைலாம் சாதாரணமாக கொண்டு வரல, அவங்க ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி வந்தார்கள். அப்போ இருந்தவங்கலாம், நான் வைசு சண்முகத்தை சொன்னேன்,
அவர் வந்து மனைவி இறந்தவுடன் நானும் கணவனை இழந்த பெண்ணை திருமணம் செய்தோன்னு சொன்னார். அவ்வளவு பெரிய பணக்காரர் தான். மஞ்சுளாபாய் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மராட்டிய பெண் அவங்க, ஆனால் சுயமரியாதை இருந்தவங்க. பாரதிதாசன் மகளுக்கு கூட அவங்க பேர் தான் அழைப்பதில் அடிக்கிறாங்க. அவங்க தான் மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. நீ பாருமா, நான் வந்து மாப்பிள்ளையை பார்க்குறேன் பொண்ணுக்கு, நீ பார்த்துட்டு வானாராம் பாரதிதாசன். அவங்க பாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெரியார் சொன்னார், முடியை வெட்டி கொள்ளுங்கள், குறைத்து கொள்ளுங்கள், உங்கள் வேலைக்கு தடையாக இருக்குதுன்னு சொன்னார் அவர். அதை ஏற்றுக்கொண்ட பெண்களாக 1920 இருந்த பெண்கள், 25 இருந்த பெண்கள், 30 இருந்த பெண்கள் இருந்தார்கள். இப்போ நாம பார்க்குறோம்ல, அதை விட முற்போக்காக இருக்கிறோம். இன்னும் சமுதாயம் என்ன சொல்லும்னு கருதி கொண்டிருக்கிறோம். தொடக்க கால சுயமரியாதைக்காரன் சமுதாயத்தை பற்றி கவலைப்பட கடலாம். பக்கத்து வீட்டுக்காரனா பக்கத்து ஜாதிக்காரன், அந்த சமுதாயத்தை சொல்றேன். சமுதாய முன்னேற்றம் தான் நோக்கமாக இருந்தது. நாம் அருகில் இருப்பவனை, ஊருக்காரனை, ஜாதிக்காரனை கருத்தில் கொள்ளாமல் நம் அறிவுக்கு சரி என்று பட்டதை சமத்துவத்தை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து செய்வோம். அதுதான் சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. வணக்கம்.